வந்து பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். இந்த இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நுழையும் போது எனக்கும் நிறைய கேள்விகள் இருந்தது. எவ்வளவோ இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி இருக்கு, துறைகள் இருக்கு, பிசினஸ் செக்டர் இருக்கு. நான் ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டிங் பிசினஸ் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. ஈவன் இனிஷியல் ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்சை நாங்க ஃபேஸ் பண்ணோம். அபவுட் நெகட்டிவ், இது பண்ணாத, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, லாங் டேர்ம் வராது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை தொடர்ந்து வந்து ரீமார்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு டைம்ல எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு ப்ளூ பிரிண்டா நான் எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணணும், அதுல எதுக்காக நான் டைரக்ட் செல்லிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா அழுத்தம் திருத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியாலஜி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் பண்ணாங்க என்னோட சீனியர்ஸ். ஸோ அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனரா இருந்தது சார். எனக்கு லைஃப்ல வந்து பார்த்தா இனி என் லைஃப்ல வந்து பார்த்தா டைரக்ட் செல்லிங் பத்தி யார் என்ன சொன்னாலும் சரி நான் கன்ஃபியூஷனே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெளிவான ஒரு விஷன் சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தா அந்த மாதிரியான ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரையும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரைட் வே தான், பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பீப்புளுக்கு தான் சரியா புரியல அப்படிங்கிற ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புரிய வச்சாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாலஜியை சொன்ன ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் கிட்டத்தட்ட பில்லியனர் ஆஃப் பில்லியன் சொல்லுவாங்க. இரண்டாம் உலகப்போர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசா வளர்ந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபியூல் எங்களை பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான தேவை ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ பெட்ரோல் வந்து எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலக அரசியலையே தீர்மானிச்சிட்டு இருக்குன்னு சொல்லி. ஸோ ஒரு மிடில் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால பிறந்த ஒரு மனுஷன் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துடைய ஆயில் இண்டஸ்ட்ரியே வந்து ரூல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போனாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1960 அவர் வந்து பாத்தீங்கன்னா இறந்துடுறாரு. ஆனா அந்த 60 வந்து இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு 60,000 கோடி ரூபானா இமேஜின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அது எத்தனை லட்சம் கோடிக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து உலக பணக்காரர்களுடைய வரிசையில வந்து பாத்தீங்கன்னா அவர் வளம் வந்தாரு. பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒன்ஸ் ஏஜிங் அட்டன் பண்ணும்போது ரொம்ப வயசான காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆஹ் நிறைய பேர் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எப்படி நீங்க ஒரு மிடில் கிளாஸா பிறந்தீங்க, எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க உலகமே வந்து பாத்தீங்கன்னா திரும்பி பாக்குற மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பிசினஸ் சக்சீட் ஆனீங்க, எப்படி வந்து உங்களோட பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுத்தீங்க, சோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி உங்களால கட்டமைக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு அவர் கேட்கும்போது, நிறைய பேர் கேட்கும்போது என்ன பண்ணாரு அப்படின்னா ஃபைனலா அவர் ஒரு புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டாரு சார். ஓகே, அந்த புத்தகத்தோட பேரு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்தோட நேம். ஓகே, அந்த புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா எழுதின ஒரு பர்சனுடைய நேம் வந்து ஜெயபால் பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது அமெரிக்காவுடைய ஆயில் இண்டஸ்ட்ரியோட ரூலர் சொல்லுவாங்க. எப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மில்லர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஆயில் இண்டஸ்ட்ரியில கொடிகட்டி பறந்தவர். பட் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் மோஸ்ட் ஆஃப் த சீனியர் இவர். அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எங்களோட வயசான காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்தை எழுதுறாரு. அது வந்து மில்லியன் கணக்கில் அந்த புத்தகம் வந்து சேல் ஆகுது. ஏன்னா பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தையே ஓபன் பண்ணி கொடுத்தாரு சார். அதாவது லைஃப்ல ஒரு ஜீரோல இருக்க ஒரு பர்சன் ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபுக்கு போகணும்னா, பிகம் த ரிச்சஸ்ட் பர்சனா மாறணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா அந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னாரு. ஒரு 6 கொள்கைகளை மட்டும் நான் சொல்றேன், பிரின்சிபலை சொல்றேன். அந்த பிரின்சிபலை நீ ஃபாலோ பண்ணிரு, நீ கண்டிப்பா நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளா மாறிடுவ, நீயும் ரொம்ப சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறிடுவ. நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், ஜஸ்ட் ஒரு 6 பிரின்சிபல் மட்டும் உங்களோட லைஃப்ல நீங்க கடைபிடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளா. ஏன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா யார்ட்டையும் போய் சக்சஸ் ஆகணும்னா சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 100 குவாலிட்டி வேணும், நீங்க நிறைய புரிஞ்சிருக்கணும், சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், நிறைய நாலேஜ் வேணும். அதுன்னா ஆனா அவர் ரொம்ப சொல்லவே இல்லை. உன் லைஃப்ல ஒரு 6 கொள்கைகளை உருவாக்கிக்க, நான் சொல்ற அந்த 6 கொள்கைகளை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீ ஃபாலோ பண்ணு, அதை உன் வாழ்க்கையா மாத்திக்க. அந்த 6 கொள்கைகள் எந்த சூழ்நிலையும் நீ விட்டுறாத, இதை மட்டும் நீ கீப் அப் பண்ணி போயிட்டே இரு. லைஃப்ல நீ எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் ஆயிருவ. நீ எந்த பிசினஸ் எடுத்துக்க, எந்த துறைக்கு வேணா நீ போ, எந்த வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டோட நீ தேர்ந்தெடு, பட் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சரிங்களா அந்த இண்டஸ்ட்ரியில ஒன் ஆஃப் த டாப்பரா, ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் பர்சனா கண்டிப்பா இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா சோ விஷயத்த ஷேர் பண்றாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சு. அத பிற்காலத்துல அந்த புத்தகத்தை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் பீப்புள் உருவாகுறாங்க. அதுக்கு எவிடன்ஸா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னது, நீங்க எப்படி வந்து இவ்வளவு பெருசா மாறீங்கன்னு கேட்கும்போது அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மேற்கோள் காட்டுனது என்ன அப்படின்னா, நான் அந்த புத்தகத்தை படிச்சேன், அது என் லைஃப்ல ஒரு பெரிய திருப்பு முனை உருவாக்குச்சு, நான் அந்த புத்தகம் என்ன சொல்லிச்சோ அதை அப்படியே 100% ஃபாலோ பண்ணேன், அப்படி ஃபாலோ பண்ண போய் தான் இன்னைக்கு நான் வந்து இவ்வளவு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சவங்க அவர் சொன்ன ஃபார்முலாவை வந்து பாத்தீங்கன்னா கீப் அப் பண்ணி பெரிய சக்சஸ்ஃபுல்லா மாறி இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியும் அதோட கனெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மேற்கோள் காட்டின கோட்பாடுல நம்மதும் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆக போய் தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்கிறோம். இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய வழிகாட்டியா உருவாயிருக்கு. ஸோ நான் கண்டிப்பா அதை பை பிபிடி மூலியமா ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட் சார்.
தட் பர்சன் நேம் இஸ் ஜெய்பால் கெட்டி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தோட நேம் ஹவு டு பிகம் ரிச். ஓகே, நீ பணக்காரன் ஆகணும்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்தோட பேரை வந்து லான்ச் பண்றாரு. இட் வாஸ் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் புக் ஆக்சுவலி. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த புத்தகத்துல மொத்தத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா அவரு மேற்கோள் காட்டினது 6 பிரின்சிபல் தான். ஓகே, இந்த 6 பிரின்சிபலை உன் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கீப் பண்ணிக்க அண்ட் ஒரு வாழ்க்கையை வந்து பார்த்தா மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரின்சிபல் பத்தி தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா வித் ஒரு பெர்மிஷனோட ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். இந்த முதல் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, முதல் லைஃப்ல நீ ஒரு பிகம் த சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறணும் அப்படின்னா முதல் தகுதி நீ முதல்ல ஒரு விஷனரி மேனா இருக்கணும் அப்படிங்கறத அவர் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. நீ லைஃப்ல வந்து பார்த்தா ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்சனா நீ மாறணும்னு நினைச்ச அப்படின்னா தென் முதல்ல உனக்குள்ள ஒரு விஷன் இருக்கணும். விஷன் மீன்ஸ் என்னன்னா, நான் இன்னைக்கு 10,000 சம்பாதிச்சுட்டு இருக்கேன். ஆனா இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் என்னவா இருக்கணும், நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி சம்பாதிக்கணும், என் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கணும், அதுதான் வந்து விஷனரி பர்சன் அர்த்தம் சார். ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வையா எந்த விஷயத்தையும் பாக்குறவங்க. இன்னைக்கு நான் ஒரு பொட்டி கடை ஆரம்பிச்சிருக்கேன், ஆனா இன்னும் 10 வருஷத்துல வந்து பார்த்தா நான் கண்டிப்பா ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணிருப்பேன். ஓகே, இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பிழைக்க வந்திருக்கிறேன். ஓகே, ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால நான் ஒன் ஆஃப் த விஐபி பர்சனா இருப்பேன். ஓகே, இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஜாப் பர்சனா என் கரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் ஒரு நாள். ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வேலை போகணும் தெரியாது, என்ன தொழில் செய்யணும் தெரியாது, இல்ல எப்படி வந்து ஜெயிக்கணும் தெரியாது. ஆனா ஒரு நாள் நான் கண்டிப்பா இந்த கம்பெனில ஒன் ஆஃப் த வந்து ஜிஎம்ஆ மாறி இருப்பேன். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விஷன் அப்படிங்கிறது. அவர் சொன்ன முதல் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, நீ எந்த துறையிலையும் நீ சாதிக்க முடியும். சரிங்களா, ஆயில் இண்டஸ்ட்ரி தான் கிடையாது. ஓகே, உன்னோட பிசினஸ் எதுவா இருக்கட்டும், உன்னோட துறை எதுவா இருக்கட்டும், உன்னோட ப்ரொஃபஷன் எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம், நீ எங்க போனாலும் நீ வந்து பார்த்தா டாப்பரா மாற முடியும். ஃபர்ஸ்ட் தகுதி என்ன அப்படின்னா, முதல்ல நீ ஃபர்ஸ்ட் விஷனரி பர்சனா முதல்ல மாறணும். உனக்குள்ள வந்து பார்த்தா ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நீ எந்த துறையில போனாலும் சரி, நீ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங், நீ வந்து பெருசா ஜெயிக்கிறதுக்கான முதல்ல என்னங்கிறது தெரியணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என் டைம்ல அடிக்கடி நான் சொல்லுவேன், நீங்க இங்க மதுரையில இருந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகே, சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இங்க இருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்துல இன்னைக்கு வந்து சென்னை இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதுரையில இருந்து அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றேன். எதிர் நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செங்கலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சிக்கு போகணுமா, இல்ல அங்க இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு செங்கலா சோ தாண்டி வந்து பெரம்பலூர் போகணுமா, இல்ல அங்க இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு செங்கலா விழுப்புரம் போகணுமா, இல்ல விருதாச்சலம் போகணுமா, விழுப்புரம் போகணுமா. சோ முதல்ல என்னோட டெஸ்டினேஷன் என்னன்னு தெரிஞ்சாதானே என்னோட ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும். அதே மாதிரிதான் எந்த துறையிலுமே சரி சரிங்களா, முதல்ல நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீரோவா ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு 10,000 நான் ஸ்டாக் எடுத்து இந்த பிசினஸ் வரேன். நான் வந்து பாத்தீங்கன்னா 15,000 பிவி ஸ்டாக் எடுத்து வரேன். இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜீரோல இருந்து என்னோட பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். பட் ஒரு நாள் நான் என்னவா இருக்கணும், ஒரு நாள் நான் வந்து பாத்தீங்கன்னா செங்களா சோ நான் மேனேஜரா இருக்கணுமா, சீனியர் மேனேஜரா இருக்கணுமா, ஜிஎம்ஆ இருக்கணுமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செங்களா நான் வைஸ் பிரசிடென்டா இருக்கணுமா. தட் ஐடியாலஜி முதல் நம்மகிட்ட இருக்கணும். இந்த தொலைநோக்கு பார்வை இருந்தால் மட்டும்தான் யாரா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜேர்னி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. அவங்க டிசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும், அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். எவ்ரிடே வந்து பாத்தீங்கன்னா அதை நோக்கி அவங்க பயணிப்பாங்க. சோ அவர் சொல்ற முதல் ரூல் என்ன அப்படின்னா, பி த விஷனரி பர்சனா முதல் லைஃப்ல இருக்கு. இங்க நிறைய பேர் வாழ்க்கையில ஜெயிக்காம இருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா அவங்கள்ட்ட விஷன் கிடையாது. அவங்ககிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த பிசினஸ் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கே பதில் இருக்காரு. அப்படியே ஒரு நிமிஷம் தகச்சு போய் நின்று பார்த்துட்டே இருப்பாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க என்ன சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக. உள்ளுக்குள்ள நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஐடியா தெளிவா இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட அடுத்த செகண்ட் பதில் வந்துடும். ஆனா என் டீம்ல நிறைய பேர் நான் கேட்பேன், நீங்க இந்த பிசினஸ் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டே இருப்பாங்க என்ன சொல்றது. உடனே சொல்லுவாங்க, எஸ் சார் நான் நல்ல இன்கம் தான் எதிர்பார்த்து வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா இப்ப அது கேட்டதுக்காக சொல்ற பதில், ஆக்சுவலான பதில் அவங்ககிட்ட இல்ல. ஓகே, எல்லாரும் சொல்ற ஒரு காமன் நல்ல இன்கம் நல்ல இன்கம் நல்ல இன்கம். ஒன் டைம் நானும் வந்து என்னோட மென்டர் பேசும்போது என்ன சம்பாதிக்க விரும்புறேன் சார், நான் நல்ல இன்கம் சம்பாதிக்க விரும்புறேன் நான் சொன்னேன். நல்ல இன்கம்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலரா ஒரு குவான்டிட்டி நம்பர் இருக்கா ஸ்ரீனின்னு கேட்டாரு. எனி குவான்டிட்டி நம்பர் இருக்கா? ஏன்னா ஒருத்தருக்கு வந்து 50,000 சம்பாதிச்சா நல்ல இன்கம், ஒருத்தருக்கு வந்து 1,00,000 சம்பாதிச்சா நல்ல இன்கம், ஒருத்தருக்கு 5 லட்ச ரூபா சம்பாதிச்சா நல்ல இன்கம், ஒருத்தர் லைஃப் செட்டில்மெண்ட்டுக்கு வர மாதிரியான ஒரு வருமானம் சம்பாதிச்சா நல்ல இன்கம். சோ உன்னை பொறுத்த வரைக்கும் நல்ல இன்கம்க்கான மீனிங் என்ன? இல்ல சார் மாசம் வந்து ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிச்சா நல்ல இன்கம். அப்போ அதை சொல்லு, அதை விட்டு நல்ல இன்கம் நல்ல இன்கம். சரி, நல்ல இன்கம்ங்கிறதுக்கு ஒரு மீனிங்கே கிடையாது. சரி, ஃபர்ஸ்ட் இந்த லைன் இனிமேல் எடுத்துரு. நல்ல இன்கம் நல்ல லைஃப், இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெஃபினேஷன் வரும். அந்த டெஃபினேஷன் என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சோ என்ன பர்பஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணீங்க. சார் எனக்கு மாசம் ஒரு செங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் அடுத்த ஒரு 10 வருஷத்துல வேணும் சார். சோ 2 கோடி ரூபாய் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேணும் அப்படின்னா இன்னைக்கு மாசம் ஒரு 5 லட்சம் இன்கம்க்கு நான் போகணும். சோ 5 lakhs பெர் மந்த் நான் சம்பாதிச்சாதான் என் குடும்பத்துக்கு தட் காமிக்கிறது. திஸ் இஸ் கால்ட் விஷன் சார். இந்த உலகத்துல சாதிச்ச அத்தனை சக்சஸ்ஃபுல் பீப்புள் டைமே ஒரு காமனான ஒரு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஒன்று இருக்கு சார். என்ன அப்படின்னா அவங்க எல்லாருமே முதல்ல விஷனரியா இருந்தாங்க சார். இன்னைக்கு உலகத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கார் அப்படிங்கிறது ரொம்ப லக்ஸரியான ஒரு விஷயம் சார்.
ஒன்லி ஏ கிளாஸ் பீப்புள் மட்டும் தான் வாங்க முடியும், பணக்காரங்க மட்டுமே வாங்கிக்கிட்டு இருந்த ஒரு சூழலை ஒரு பிசினஸ்மேன் யோசிச்சார் சார், ஏன் மிடில் கிளாஸ் மக்களை கார் வாங்கி வைக்க கூடாதுன்னு. மிடில் கிளாஸ் மக்களை கார் வாங்க வைக்கணும்னா என்ன பண்ணணும்? அன்னைக்கு காரோட ரேட் வந்து $2000 $3000 சொல்லி வந்து BMW பென்ஸ் கார்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு லக்ஸரியா போட்டு போயிட்டே இருக்காங்க. ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா விஐபி, விவிஐபி, வி பிளஸ் விஐபி கேட்டகரி மட்டும்தான் கார் வாங்குற சூழல் இருந்தது. பட் ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்ட செங்கலா வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்கிற வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸோட கனவே வந்து பாத்தீங்கன்னா அவர் தலைகீழ மாத்தி கொடுத்தாரு. மிடில் கிளாஸ் பீப்புள்னாலையும் கார் வாங்க முடியும்னு சொல்லி முத இந்த உலகத்துக்கு வெறும் ஒரு $500 ஒரு காரை அறிமுகப்படுத்தினாரு. தட் இஸ் அ ஃபோர்டு கம்பெனி. என்ன யோசிச்சாரு அப்படின்னா, அவர்கிட்ட போய் கேட்கும்போது சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாரும் விஐபியா கார் வாங்கிட்டு இருந்தாங்க, நான் அதை பார்த்துட்டே இருந்தேன். ஓகே, சோ வந்து மிடில் கிளாஸ் மக்கள் அப்ப என்னைக்கு கார் ஓட்டுறது அப்படின்னு நான் யோசிச்சேன். சரிங்களா? சோ தட் விஷன் நான் சூஸ் பண்ணேன். அப்ப அந்த வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மக்கள் கார் வாங்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரேட் இருந்தா வாங்க முடியாது. இன்னைக்கு $2000 $3000 தான் அவங்க வாழ்க்கையில பார்க்க முடியாத ஒரு பணம். சரிங்களா? சோ அந்த காலகட்டத்துல 1960 70 அந்த பீரியட்ல அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரேட் கம்மியா இருந்தா தான் வாங்க முடியும். ரேட் கம்மியா எப்படி ஒரு காரை தயாரிக்க? சோ என்கிட்ட வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட எந்த விதமான சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா ஐடியாவும் இல்ல. ஆனா ஒரு ஸ்பார்க்கா நான் யோசிச்சேன், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு காரை வந்து உருவாக்கணும் அப்படின்னு ஒரு விஷனரியா யோசிச்சேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக நான் பலனை பாக்குறேன். சரிங்களா? சோ நீங்க $500 வந்து டி மாடல் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை லான்ச் பண்ணாரு சார். இந்த உலகத்தோட வந்து பாத்தீங்கன்னா சரித்திரத்தையே புரட்டி போட்ட கார் சார். இன்னைக்கு வரைக்கும் எந்த கார் அந்த வீட்டுக்காரங்க அவங்க இங்கதான் இருக்காங்க. அப்புறம் தேங்க்யூ சார். சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிடில் கிளாஸ் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க்கா நான் யோசிச்சேன். அந்த விஷன் தான் தென் அதை நோக்கி என்னை பயணப்பட வச்சுச்சு. அதை நோக்கி வந்து பார்த்தா தேட வச்சுச்சு. எப்படி $500 ஒரு காரை தயாரிக்கிறது, எப்படி ஒரு இன்ஜினை கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து பார்த்தா அது பாடி கிரியேட் பண்ணுது, எப்படி வந்து பாத்தீங்கன்னா செங்கலாசு ஒரு காரா வடிவமைக்கிறது. சோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து செய்ய முடியாத விஷயம். அவ்வளவு சீப்பான மெட்டல் கிடைக்காது. இன்ஜின் வந்து அவ்வளவு சீப்பா தயாரிக்கவே முடியாது. அன்னைக்கு இன்ஜினே வந்து அவ்வளவு காஸ்ட் வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா செங்களா நான் முதல்ல யோசிச்சேன், என் மைண்டுக்குள்ள முதல்ல பிக்ஸ் பண்ணேன், தென் அதை நோக்கி தேட ஆரம்பிச்சேன்னு சொன்னாரு. சோ நீங்க ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறணும்னா முதல்ல நம்மகிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு விஷன் இருக்கணும் சார். விஷன் தான் சார் எல்லாமே. இங்க விஷன் இல்லாம எதுவுமே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவரு செங்கலா வந்து பிரின்சிபல் வந்து ஷேர் பண்றாரு. ஓகே, ஒன்ஸ் என் லைஃப்ல எனக்கு விஷன் வந்துருச்சு, ஓகே நான் பெருசா மாறணும் அப்படிங்கிற விஷன் வந்துருச்சு. இப்ப நான் அடுத்து என்ன பண்ணணும், செகண்ட் ஒர்க் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உனக்கான கனவை உருவாக்கு. சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உன்னோட கனவுக்காக நீ வேலை செய்ய ஆரம்பி. தயவுசெய்து வந்து பாத்தீங்கன்னா ஜாப் பண்ணாத. இதை நான் சொல்லல, சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஜெயபால் கெட்டி சொல்லியிருக்காரு. தயவுசெய்து ஜாப் பண்ணாத. சோ யாராவது இந்த குரூப்ல ஜாபர்ஸ் நடந்தீங்கன்னா தவறா நினைச்சுக்காதீங்க. இது நான் சொல்ல கிடையாது, நான் திரும்பவும் சொல்லிடுறேன். அப்புறம் சீனியர் பண்ண வந்து புதுசா சொல்றாரு, எங்களை ஹர்ட் பண்ணிட்டாருன்னு நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல கிடையாது, இது சொன்னது ஓகே தட் ஜெயபால் கெட்டி சொன்னது. தயவுசெய்து ஜாப் பண்ணாத. நீ லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா, சோ உனக்கான கனவை உருவாக்கு. உனக்கு என்ன தேவைன்னு டிசைட் பண்ணுது சரிங்களா, அந்த டிசிஷனை நோக்கி வந்து டிராவல் பண்ணு. அப்படி அந்த கனவை நீ அடையணும்னு நினைச்சா அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீ ஜாப்ல அடையவே முடியாது. ஏன்னா ஜாப்ங்கிறது அவர் சொன்ன விரிவாக்கம் என்ன அப்படின்னா, நீ அடுத்தவங்க கனவுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்க, நீ உன்னோட கனவுக்காக வேலை செய்யல. நீ நினைச்சிட்டு இருப்ப அப்படி இல்லையே, நான் வேலை செய்யறேன் எனக்கு தான் மாசம் சம்பளம் தர்றாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா. சோ இங்க சரிங்களா வந்து ஜாப்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் நீங்க வந்து 30,000 சம்பாதிக்கிறீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ட்ரீம் வருது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கார் வாங்கணும், எனக்கு மாசம் 1,00,000 வேணும். இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா சடனா வந்து உங்களுக்கு 1 lakh கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்காது. சோ வந்து பாத்தீங்கன்னா அங்க வாய்ப்பு கிடையாது. சோ அவர் சொன்ன செகண்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, முதல்ல சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதர்ஸ் மத்தவங்களுக்கான ட்ரீம்காக வேலை செய்யறது நிப்பாட்டு. தட் மீன்ஸ் ஜாப் பண்ணாத. ஓகே, சோ வந்து பாத்தீங்கன்னா நீ உன்னோட கனவை வந்து பாத்தீங்கன்னா தேடு, உன்னோட விஷயத்தை தேடு, உன்னோட கனவை தேடு சரிங்களா. சோ வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து அடுத்தவங்க கனவுக்காக வேலை செய்யறத நிப்பாட்டிட்டு உன் கனவுக்காக நீ வேலை செய்ய ஆரம்பி. தட் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோன்ட் டு த ஜாப் ஆக்சுவலி. அண்ட் ஓகே நான் ஜாப் வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா, சோ வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் குயிட் பண்ணியாச்சு, இல்ல ஜாப் வந்து பாத்தீங்கன்னா விடணும் முடிவு எடுத்தாச்சு. வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா, தென் அவர் தேர்ட் பிரின்சிபல் சொல்றாரு, ஸ்டார்ட் யுவர் ஓன் பிசினஸ். எனி பிசினஸ் பண்ணு, பட் உனக்கான பிசினஸ் நீ பாரு. ஓகே, எனி திங் நீ பண்ணு, பட் உன்னோட ஓன் பிசினஸ் நீ செய்யும். ஈவன் ஒரு சின்ன பொட்டி கடை கூட ஆரம்பி, பட் ஓன் பிசினஸ் நீ பண்ணு. டூ யுவர் ஓன் பிசினஸ். ஓன் ஐடியாலஜி உருவாக்கு. ஓகே, உனக்குன்னு வந்து ஒரு ஓன் ஐடென்டிட்டியை ஃபார்ம் பண்ணு சரிங்களா. சோ ஸ்டார்ட் யுவர் ஓன் பிசினஸ். எனி திங் உன்னோட கெப்பாசிட்டிக்கு என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுதோ தோஸ் பிசினஸ் நீ ஸ்டார்ட் பண்ணு. இதுதான் அவர் சொன்ன வந்து தேர்ட் முக்கியமான ஒரு பிரின்சிபல். பிகாஸ் பிசினஸ்னால மட்டும் தான் நீ நினைச்ச உயரத்தை அடைய முடியும். இன்னைக்கு நீ 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒரு நாள் அது 5000 மாத்துறதுக்கு பிளான் பண்ண முடியும், ஒரு நாள் 10,000 மாத்துறதுக்கு பிளான் பண்ண முடியும். சோ பிசினஸ்க்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கு, வேற எதுக்குமே கிடையாது. இன்னைக்கு ஒரு பொட்டி கடை போட்டிருக்கேன் சார், வெறும் நான் மாசமே வந்து 5000 தான் சார் ப்ராஃபிட் எடுக்கிறேன்னு நீ சொன்னாலும் சரி, கவலையப்படாத. மாசம் 5000 கூட சம்பாரி. பட் ஒரு நாள் நீ அந்த 5000 10,000 மாத்திரக்கு வழி தேடுவ, ஒரு நாள் இந்த 10,000 20,000 மாத்திரக்கு வழி தேடுவ. அப்படியே ஒரு நாள் வந்து படிப்படியா வளர்ந்துருவ. அதுல சேலஞ்ச் வரும்.
அதுல ப்ராப்ளம்ஸ் வரும், அதுல தடுக்கி விழுவ, சில புது முயற்சி எடுப்ப, அதுல தோல்வியை சந்திப்ப. ஆனா ஒரே ஒரு விஷயம் தெரியும், இது என்னோட பிசினஸ். இங்க தோல்வியே சந்திச்சாலும் சரி, கண்டிப்பா வந்து அதை சரி பண்ண வேண்டியது என் பொறுப்பு தான். அதுலயே நின்று போராடுவ. கண்டிப்பாக என்ன நடந்தாலும் சரி, டெஃபினட்டா வந்து நீங்க இன்னைக்கு வந்து சரிங்களா, அதுக்கான வே உருவாக்கி ஒரு நாள் கண்டிப்பா நீங்க லேக்ஸ்ல சம்பாதிப்பீங்க. சரிங்களா? சோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, தென் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிசினஸ். சரிங்களா? சோ உங்களுக்கான சரிங்களா வந்து ஓன் அடையாளத்தை உருவாக்குங்க. உங்களுக்கான ஓன் பிசினஸ் நீங்க கிரியேட் பண்ணுங்க. இப்ப அடுத்த ஒரு கேள்வி வரும். சரிங்களா? வந்து ஓன் பிசினஸ் பண்ண சொல்லியாச்சு. ஓகே, என்ன பிசினஸ் பண்றது? என்ன மாதிரியான ஒரு பிசினஸ் பண்ணணும்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேர் சொல்லிடுறாங்க வந்து பிசினஸ் பண்ணுங்க. இப்ப இன்னைக்கு வந்து ட்ரெண்டுக்கு நான் வந்து ஒரு ஒரு 3G மொபைல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா பீப்புள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா? இல்ல. ஏன்னா இன்னைக்கு 5G போய் 6G வரப்போகுது. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 6G நோக்கி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான ஒரு பிசினஸ் நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னா என்னால சக்சீட் ஆக முடியும். பட் நான் அதை விட்டுட்டு வந்து நான் இன்னைக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஷோரூமோ, இன்னைக்கு வந்து ஒரு 3G மொபைல் வந்து ஷோரூமோ ஏதோ ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா இங்க சக்சீட் ஆகுமானா? டெஃபினட் ஆகாது. சோ தட்ஸ் வை அவர் எகைன் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் பிரின்சிபல் சொல்றாரு. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாரு. சூஸ் த கரண்ட் ட்ரெண்ட் இன் பிசினஸ். நீ சரியான ட்ரெண்டை சூஸ் பண்ணி இன்னைக்கு மக்களுக்கு எது விருப்பமா இருக்குன்னு பாரு. எது இன்னைக்கு மக்களோட தேவையா இருக்குன்னு பாரு. சோ அந்த தேவையை வந்து பாத்தீங்கன்னா அதுதான் இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ. அந்த ட்ரெண்டை நோக்கி நீங்க டிராவல் பண்ணு. இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன? இன்னைக்கு மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க? இன்னைக்கு வந்து ஓஎல்இடி கல்ச்சர் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு டிவி ஷோரூம் போனீங்கன்னா ஓஎல்இடி, ஆர்கானிக் எல்இடி இன்னைக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இன்னைக்கு நான் ஆர்கானிக் எல்இடி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஷோரூம் போட்டேன் அப்படின்னா மக்கள் என்கிட்ட வாங்க வருவாங்க. நான் இன்னைக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பழைய சிஆர்டி எல்இடி டிவியோ, சிஆர்டி டிவியோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்சிடி டிவியோ நான் ஷோரூம் வச்சேன் அப்படின்னா கண்டிப்பா யாரும் வாங்க வர மாட்டாங்க. சோ நீங்க என்ன பிசினஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை ட்ரெண்டிங்கா யோசிங்க. ஒரு சாதாரண ஹோட்டலே வந்து பாத்தீங்கன்னா போட விரும்புறீங்க. இன்னைக்கு ட்ரெண்ட்ல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஹோட்டல்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தர்றாங்க, அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுங்க. அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. சோ வந்து எனி பிசினஸ் பண்ணு. இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னு யோசி. இல்ல ட்ரெண்டா மாத்துறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. ஓகே, இன்னைக்கு ட்ரெண்டா மாத்தணும். சரிங்களா? இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு புட்டிக்கே ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் மக்கள் வந்து என்ன மாதிரியான ட்ரெஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன யங்ஸ்டர் எந்த ட்ரெஸ் ஃபோக்கஸ் பண்றாங்க, என்ன மாதிரியான வந்து இன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ் மோஸ்ட் வாண்டடா இருக்கு. இன்னைக்கு இன்ஸ்டால ஃபுல்லா வந்து வீடியோ பார்த்துட்டு இந்த சாரி இருக்கா, இந்த வந்து சுடி இருக்கா, இந்த வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிடி இருக்கான்னு கேட்டுட்டு வர உலகம் வந்துருச்சு. அப்ப நான் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நான் அப்டேட் ஆகணும். நானும் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணணும். எது மோஸ்ட் ஆஃப் த செல்லிங்ல இருக்கு, எது மக்கள் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் விரும்புறாங்க. சோ நான் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு புட்டிக் ஸ்டார்ட் பண்ணாலுமே எனக்கு இன்னைக்கு லேட்டஸ்ட் கலெக்ஷன் என்னன்னு தெரியும். அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு பாரம்பரியமா ஒரு கடை நடத்துறேன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா தென் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எங்கேயாவது 100ல 2 பேருக்கு இல்ல 1000ல ஒரு 10 பேருக்கு தான் வந்து நம்மளோட ப்ராடக்ட் தேவைப்படும். அவங்க மட்டும் தான் வாங்கிட்டு போவாங்க. ரெஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே வர மாட்டாங்க. சோ நம்ம என்ன பிசினஸ் பண்ணாலும் அந்த பிசினஸ்ல ஒரு ட்ரெண்ட் இருக்கணும். பீப்புளோட கனெக்ட் ஆகணும். இன்னைக்கு இருக்க மாடர்ன் பீப்புளுடைய மென்டாலிட்டிக்கு கனெக்ட் ஆகணும். இன்னைக்கு மாடர்ன் பீப்புள் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கணும். சோ அப்படிப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா இன்னைக்கு அதுக்கான தேவை இங்க மக்கள்கிட்ட இருக்கணும். ஓகே, அதுக்கான தேவை இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கணும். சோ அந்த தேவை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நம்ம கூட ஜர்னி பண்ண வருவாங்க. சோ சூஸ் த கரண்ட் ட்ரெண்ட். ஆக்சுவலா பிசினஸ் பண்ணுங்க. ஆனா அந்த பிசினஸை எப்படி செய்யுங்க அப்படின்னா கரண்ட் ட்ரெண்டா பண்ணுங்க. கரண்ட் ட்ரெண்டா பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன ஃபோர்த் பிரின்சிபல். அண்ட் ஃபிஃப்த் பிரின்சிபல் என்ன அப்படின்னா சரிங்களா, ஓகே இப்ப ட்ரெண்டுக்கு நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டேன். ஓகே, சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இடத்துல ஒரு புட்டிக் ஸ்டார்ட் பண்றேன் சார். சோ வந்து அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு 5000 கஸ்டமர் இருப்பாங்களா, 5000 பீப்புள் இருப்பாங்க, இல்ல 10,000 பேர் இருப்பாங்க அப்படின்னா அந்த 10,000 பேர் தான் சம் பீப்புள் வர போறாங்க. ஓகே, இங்க இப்ப மதுரையில நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஷோரூம் புட்டிக்கோ இல்ல ஒரு ஷோரூமோ ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா ஈரோட்ல இருந்து யாரும் வர மாட்டாங்க. திருச்சியில இருந்து பீப்புள் வர போறது இல்ல. ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இங்க போட்டிருக்கேன் அப்படின்னா இங்க சரௌண்டிங்ல ஒரு 10-20 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிற மக்கள் தான் சரிங்களா வந்து என்கிட்ட பர்ச்சேஸ்க்கு வருவாங்க. ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு சரிங்களா சோ பிசினஸ் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் வந்து ஒரு இடத்துல நான் பொட்டிக் போட்டிருக்கேன் அப்படின்னா சரிங்களா சோ அந்த சரௌண்டிங்ல எத்தனை கிலோமீட்டர் பீப்புள்னால வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கோ அவங்க தான் வருவாங்க. எல்லா தூரத்துல இருந்து வர மாட்டாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சோர்ஸை மல்டிபிளா மாத்துங்க. சோ ஒரு இடத்துல மட்டும் உன்னோட பிசினஸ் இருக்கக்கூடாது. சோ மல்டிபிள் சோர்ஸ் நீ கிரியேட் பண்ணு. மல்டிபிள் சோர்ஸா மாத்து. ஓகே, வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சரிங்களா சோ எங்க ஒரு இடத்துல நீ ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ற அதுக்காக வந்து 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி யாரும் வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட வரணும் வரப்போறது கிடையாது. ஓகே, சரௌண்டிங்ல ஒரு 10ல இருந்து 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல வந்து இருக்கக்கூடிய பீப்புள் தான் சரிங்களா சோ அந்த ஹோட்டல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும், ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டியா இருக்கும். சரிங்களா சோ வந்து லேட்டஸ்டாவும் இருக்கும், பிளஸ் ஆரோக்கியமாவும் இருக்குன்னு சொல்லி வந்து வருவாங்க. நீ என்னதான் ஆரோக்கியமான உணவே கொடுத்தாலுமே 50 கிலோமீட்டர் தாண்டி யாரும் வரப்போறது இல்ல. ஹோட்டலுக்கு சாப்பிடுங்கிறக்காகவே வந்து நான் 1.5 நேரம் ஜேர்னி பண்ணி வந்தேன் அப்படின்னு யாரும் வரப்போறதே கிடையாது. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன தேவை இருக்கு அப்படின்னா சரிங்களா சோ நீ என்னதான் கரண்ட் 2 பிசினஸே பண்ணாலும் சரி மக்கள் ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரியான சரிங்களா வந்து இருக்கணும். தட் மீன் மல்டிபிள் சோர்ஸா நீ மாத்து. இன்னைக்கு ஒரு பிரான்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உனக்கு 1000 ரூபாய் வருது அப்படின்னா இதை நீ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 50 பிரான்ச்சா மாத்தின அப்படின்னா பெர் டே உனக்கு 50,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு
சரிங்களா ப்ராஃபிட் வரும். ஸோ ஒரு பிரான்ச்ல இருந்து மட்டுமே நீ மேஜர் ப்ராஃபிட் எடுக்க ட்ரை பண்ணாத. ஒரு பிரான்ச்ல இருந்து மட்டுமே டெய்லி நான் 1,00,000 ப்ராஃபிட் எடுப்பேன்னு நினைச்சா அப்படின்னா கண்டிப்பா அது பாசிபிள் கிடையாது. மோர் டஃப். இதுல ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு எகைன் சொல்றாரு. ஏன் சேலஞ்சிங் இருக்கு அப்படின்னா இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு பிரான்ச்ல இருந்து நீ வந்து 1,00,000 டெய்லி நீ ப்ராஃபிட்டே எடுத்தாலுமே, இப்போ ஒரு பிரான்ச்ல இருந்து 1,00,000 எடுக்கிறதும் அதே 100 பிரான்ச் ஓபன் பண்ணி ஒரு பிரான்ச்லயும் நீ 1000 சம்பாதிக்கிறதும் எது சிறந்தது அப்படின்னா, என்ன சார் இதுனா 100 பிரான்ச் ஓபன் பண்ணி ஒவ்வொரு பிரான்ச்ல இருந்து 1000 நான் எடுக்கிறேன். ஸோ 1,00,000 சம்பாதிக்கிறேன். அதுவே நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரான்ச்சா சக்சஸ்ஃபுல்லா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஓபன் பண்ணி இன்னைக்கு அதுல இருந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு பெர் டே 1 லேக் எடுக்கிறேன். சோ வந்து பார்த்தா இன்னைக்கு என்ன சார் பெரிய டிஃபரன்ஸ் இதுனா எனக்கு ஒன்னாயிருச்சு. சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா பெரிய லக்ஸரி ஐட்டமா மாறிச்சு. ஒரே ஹோட்டல்ல இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 எடுக்கிறேன்ல அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. பட் அவர் என்ன சொல்றாரு தப்பு. இன்கேஸ் அந்த ஹோட்டல் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, இன்கேஸ் அந்த ஹோட்டல் அடுத்த 6 மாசம் நடத்த முடியாத சூழல் வந்துச்சுன்னா உன்னோட டோட்டல் இன்கம் 0 ஆயிரும். சரிங்க மொத்தத்துக்கு நீ நடு ரோட்டுக்கு வந்துருவ. ஆனா அதுவே வந்து பார்த்தா நீ ஒரு 100 பிரான்ச் ஓபன் பண்ணி ஒவ்வொரு பிரான்ச்ல இருந்து நீ 1000 எடுத்த அப்படின்னா இன்கேஸ் ஒரு 10 பிரான்ச் ஒழுங்கா போகல, 20 பிரான்ச் ஒழுங்கா போலனாலும் சரி உனக்கு வந்து பார்த்தா 80,000 வரும். இன்கேஸ் 60 பிரான்ச் ஒழுங்கா நடத்தவே இல்லைங்க அப்படின்னாலுமே உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 40 பிரான்ச்ல இருந்து உனக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ உனக்கு தேவையான வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா 40,000 இன்கம் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரீச் ஆயிரும். சோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிசினஸ் மல்டிபிள் சோர்ஸா மாத்து. சும்மா நம்மளே பேசக்கூடிய. எஸ் சார், தேங்க்யூ சார். கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க சார். தேங்க்யூ சோ மச் சார். சோ இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட பிசினஸ் மல்டிபிள் சோர்ஸா மாத்ததான் தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களால செங்கல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு சேஃபரா இருக்க முடியும். இது எப்ப அப்படின்னா சேலஞ்சிங் டைம்ல தெரியும். ஓகே இப்போதைக்கு வந்து பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கும்போது அவங்க பொறுத்த வரைக்கும் ஒரே பிரான்ச்ல நான் எவ்வளவு பெரிய வருமானம் எடுத்துட்டு இருக்கேன் அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அன்டில் அவங்க ஒரு சேலஞ்சா ஃபேஸ் பண்ற வரைக்கும். எப்போ அந்த இடத்துல வந்து சேலஞ்சுன்னு ஒண்ணு வருதோ அப்பதான் அவங்களுக்கு புரியும் செங்க மல்டிபிள் சோர்ஸுக்கும் ஆக்சுவலா சிங்கிள் சோர்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறது தெரியும். ஸோ மல்டிபிள் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப செங்க வந்து பெட்டரான ஒரு விஷயம். ஸோ மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துச்சு அப்படின்னா தட் பர்சன் வில் பி மோர் சேஃபர். எங்க வந்து பார்த்தா இன்னைக்கு ஒரு 10 பிரான்ச் ஓபன் பண்றாங்க, 2 பிரான்ச்ல ஒழுங்கா வேலை நடக்கல, இல்ல 5 பிரான்ச்ல ஒழுங்கா வேலை நடக்கலனாலும் சரி, இல்ல 6 பிரான்ச்ல ஒழுங்கா வேலை நடக்கலாம் சரி, மீதி 4 பிரான்ச்ல செங்க ஒர்க் அவுட் நடக்கும். அதை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்கம் சம்பாதிச்சிருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்ப்ளெக்ஸ் நான் கட்டுறேன், ஒரே காம்ப்ளெக்ஸ் ஒரே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேங்க்கு வாடகைக்கு விடுறேன். தென் 1,00,000 எனக்கு மாசம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டல் வருது. அதே நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸே நான் ஒரு 10 பார்ட்டா பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு 10 கடை ஓபன் பண்றேன். ஓகே அந்த 10 கடைக்கு ஈச் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா 10,000 வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாடகை நான் செட் பண்றேன். சோ அவரோட சஜஷன் என்ன அப்படின்னா நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரே வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் தான், 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஃபுல் பில்டிங் ஹோல் பில்டிங் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்குக்கோ இல்ல பெரிய வந்து ஐடி கம்பெனிக்கோ இல்ல ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்கோ நீ ரெண்ட் கொடுத்துட்ட. தென் 1 லேக் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. மாசம் 1,00,000 ரெண்ட். அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 சோர்ஸா வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணி சின்ன சின்ன கடைகளா மாத்தி தென் மாசம் ஒரு 10,000 வந்து பாத்தீங்கன்னா வருமானம் வர மாதிரி செட்டிங்ஸ் பண்ற. இப்ப இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நீ சிங்கிள் சோர்ஸா உருவாக்குன அப்படின்னா தென் தப்பி தவறி வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சன் செங்கலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஒரு 3 மாசத்துக்கு ரெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா நீ டோட்டலா நீ லாக் ஆயிருவ. சோ அதை வச்சுதான் நீ வந்து அந்த பில்டிங்க்கு நீ வந்து பாத்தீங்கன்னா லோன் போட்டு கட்டி நீ இஎம்ஐ கட்டிட்டு இருக்க அப்படின்னா கண்டிப்பா நீ மாட்டிக்குவ. அப்ப நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா பெட்டரா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மல்டிபிள் சோர்ஸா உருவாக்கி மேபி வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு 10 கடை கட்டுறீங்க, 4 கடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாடகை போகல இல்ல யாரும் வாடகை ஒழுங்கா கொடுக்கலனாலுமே மீதி 6 கடை இருக்கு. இல்லங்க 6 கடை எனக்கு ஒழுங்கா கொடுக்கலங்க அப்படின்னாலுமே மீதி உங்களுக்கு 4 கடை இருக்கு உங்களை காப்பாத்துறதுக்கு. சோ வந்து பார்த்தா மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. தட் இஸ் அவர் 5th பாயிண்ட். அண்ட் 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா நீ லைஃப்ல மிகப்பெரிய சக்சஸ் அடையணும் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னா தயவு செய்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ வந்து பார்த்தா மத்தவங்களுக்கு உதவி செய்யதான் நீங்க இன்னும் பெருசா சக்சீட் ஆக முடியும். மிகப்பெரிய சக்சஸ் நீங்க பார்க்க முடியும். இதை மட்டும் என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு இத்தனை பேர் வச்சு நான் என்ன லாபம் சம்பாதிக்கிறேன்னு யோசிக்க கூடாது. நீ எத்தனை பேருக்கு லாபம் சம்பாதிக்க நீ உதவுற, அதுதான் வந்து பார்த்தா உண்மையான நிரந்தர வெற்றிங்கிறது. நீ அடுத்தவங்க தோல்வியில நீ வெற்றியை சந்திச்ச அப்படின்னா தென் அது அந்த வெற்றி வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமானது. ஏன்னா ஒரு நாள் உன்னைய தோக்கடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாராயிரும், நீயே உருவாக்கிடுவ. சரிங்களா நீ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நீ வந்து பாத்தீங்கன்னா லைக் என்ன சொல் தோக்கடிச்சு நீ ஒரு பிசினஸ்ல நீ வெற்றி அடையிற அப்படின்னா அந்த வெற்றி நிரந்தரமா இருக்கவே இருக்காது. அதுவே உன்னை சுத்தி இருக்கிறவங்களை நீ ஜெயிக்க வச்சு நீ வெற்றி அடைஞ்ச அப்படின்னா அந்த வெற்றி நிரந்தரமானது. ஏன்னா பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா வந்து நீ எல்லாரோட சக்சஸ்க்காக உழைக்கிற, கண்டிப்பா நீ ஜெயிக்கணும்னு அவங்க மனசார நினைப்பாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா உன் வியாபாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீ சரிங்களா வந்து மத்தவங்களோட வெற்றிக்காக வந்து பாத்தீங்கன்னா நீ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். அது ஓரியன்டான ஒரு பிசினஸா இருந்துச்சுன்னா நீ இன்னும் ரொம்ப பெருசா அந்த பிசினஸ்ல சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். இந்த 6 பிரின்சிபல் என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்ணேன். என்னோட ஆயில் இண்டஸ்ட்ரி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இதை ஃபாலோ பண்ணேன். இதை டெடிகேட்டிவா நான் கீப் அப் பண்ணேன்.
இதுதான் நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிக மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு காரணமா இருந்துச்சு. 60,000 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஆயில் சாம்ராஜ்யத்தை வேர்ல்டு வைடு நான் கிரியேட் பண்றதுக்கு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா மூலாதாரமா இருந்தது இதுதான். ஓகே, சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 பிரின்சிபல் என் லைஃப்ல நான் கீப் அப் பண்ணேன். எப்பவுமே நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு போட்டியானவங்க நான் அழிச்சு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆளா நினைச்சதே கிடையாது. என்னால முடிஞ்சு அப்படின்னா அவங்க திறமையை என்னோட பிசினஸ்ல எப்படி உள்ள கொண்டு வர முடியும் நான் யோசிப்பேன். சோ நான் என்ன பண்ணுவேன், என்னோட காம்படிட்டரே கூப்பிட்டு வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஷேர் வாங்கிக்கோங்க, நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா என் பிசினஸ் ஒரு பார்ட்டா மாறுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே நான் உள்ள எடுத்து போட்டுருவேன். அப்ப என்ன ஆகும்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வெற்றிக்காக உழைக்க ஆரம்பிச்சுவாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதிர்களை காட்டில் நண்பர்களை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். வாங்க என் பிசினஸ்ல இன்வால்வ் ஆகுது, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்டன் பர்சன்டேஜ் தரேன், வா என் கம்பெனில சர்டன் பர்சன்டேஜ் ஷேர் வாங்கிக்க, சரிங்க உன்னோட ஐடியா என்ன சொல்லு, இந்த பிசினஸ் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு உன்னோட ஐடியா என்ன, இப்படி எல்லாரோட ஐடியாஸையும் நான் வந்து கேதர் பண்ண ஆரம்பிச்சேன். சரிங்களா? சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா மொத்த கூட்டமைப்பு தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சே தவிர நான் ஒரு ஆளுடைய சிந்தனையில இந்த 60,000 கோடி ரூபாய் வந்து சாம்ராஜ்யம் உருவாக கிடையாது. ஓகே, இத்தனை பேருடைய சிந்தனை உள்ள இருக்கு. கிட்டத்தட்ட வந்து நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய சிந்தனைகள் தான் வந்து ஒன்னா சேர்ந்துதான் இன்னைக்கு இந்த சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சிருக்கு. அதுக்கு நான் வந்து ஒரு சேர் பர்சனா இருந்தேனே தவிர நான் என்டையர் சிஸ்டத்தை நான் உருவாக்கல. நான் அதுல ஒரு சேர் பர்சன், அவ்வளவுதான். எல்லாரும் வந்து அவங்க ஐடியாவை சொல்லுவாங்க, ஃபைனலி எந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிற செலக்ட் பண்ற இடத்துல மட்டும்தான் நான் நின்னேன். சோ எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அதை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 ஐடியா யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா 10ல எந்த ஐடியா வந்து சிறந்த ஐடியாவோ அந்த ஐடியாவை நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அந்த செலக்ஷன் இடத்துல நான் நின்னே தவிர மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நான் கிடையாது. இது எல்லாமே உருவானது காரணம் என்னுடைய என்டையர் டீம் சேர்ந்து தான் கிரியேட் பண்ணிச்சு. அதுல நான் வந்து சேர் பர்சன், அவ்வளவுதான். அதெல்லாம் சேர்மன் அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா தட் பொசிஷன்ல இருந்தேன். சோ இந்த 6 பிரின்சிபல் உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. தென் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஹிஸ்டரி ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து நிஜமா மாறுறதுக்கான ஒரு எவிடன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஒரு 45 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு சேல்ஸ்மேன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா மிக்சி கிரைண்டர் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு சார் இந்த யூஎஸ்ல. வயசு 45 ஆயிடுச்சு. கமர்ஷியல் மிக்சி சேல் பண்றவர். என்னன்னா ஒவ்வொரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாம் போவாரு. போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் ஷாப் சம்திங் ஏதாவது இருக்குன்னா அங்க போய் கமர்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிக்சி கிரைண்டர் வந்து சேல் பண்ணுவாரு. ஓகே, எனக்கு யூஎஸ்ல தெரியும் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அங்க மிக்சி வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படும். எனி டைம் அது ரன் ஆகும். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி மிக்சி இருக்காது. கமர்ஷியல் போது நிறைய ஹவர்ஸ் ஒர்க் பண்றதுனால சோ அதோட லைஃப் வேற மாதிரி இருக்கும், பிரைஸ் வேற மாதிரி இருக்கும். சோ அந்த கமர்ஷியல் மிக்சி வந்து சேல் பண்ற ஒரு பர்சன் கிட்டத்தட்ட வாழ்நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 வயசு வரைக்கும் சேல்ஸ்மேனா லைஃபாவே வந்து போயிருச்சு. அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விரக்தி ஆகிட்டே இருக்கு. என்னடா லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு, மாசம் மாசமா அப்படியே மிக்சின்னு வித்துக்கிட்டே இருக்கிறோம், ஒரு பெரிய எதிர்காலம் இல்ல, வருமானம் இல்ல, பெருசா வந்து பெரிய எந்த முன்னேற்றமும் இல்ல அப்படிங்கிற ஒரு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிந்தனை வந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ட வந்து பாத்தீங்கன்னா பார்ல உட்காந்து நிறைய புலம்புவார் போல இருக்கு. லைக் இந்த மாதிரிலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் போயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் வந்து லைஃப்ல எந்த செட்டில்மெண்ட்டும் இல்ல. ஓகே, என்னோட வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப் என்னை விட்டு போயிட்டாங்க பிகாஸ் நான் பெருசா சம்பாதிக்கல ஒரு காரணத்துக்காக. லைஃப் இப்படியே வந்து தான் போயிட்டே இருக்குன்னு சொல்லும்போது அவங்க நண்பர் வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஒரு புக் சஜஸ்ட் பண்ணாண்டா. அந்த புக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு, அந்த புக் வேணா ஒன் டைம் நீ வாங்கி படி, மேபி அதுல உனக்கு ஏதாவது ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த புக்கை சஜஸ்ட் பண்றாங்க. தட் சக்சஸ் பிரின்சிபிள்ங்கிற புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஓகே, வந்து பாத்தீங்கன்னா சோ வந்து அவருக்கு ஒன்னும் புரியல, என்னடா அப்படி விஷனரியாரு வந்து ஜாப் பண்ணாத, எல்லாமே அவர் செய்யற வேலைக்கெல்லாம் எகென்ஸ்டாவே இருக்கு. அவருக்கு ஒன்னும் புரியல. ஆனா இவருக்கு ஆல்ரெடி ஒரு விஷன் இருக்கு, ஸ்பார்க் இருக்கு, ஏதோ ஒன்று லைஃப்ல பெருசா பண்ணணும். ஏன்னா 45 வயசு ஆச்சு, இன்னும் லைஃப்ல நம்ம ஒன்னும் செட்டில் ஆகல. லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருசா சம்பாதிக்காதனால பர்சனல் லைஃப்லயும் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து பாத்தா ஏதோ ஒன்று பெருசா சாதிக்கணுங்கிற ஸ்பார்க் இருக்கு. ஆனா என்ன ஏதுன்னே தெரியல. பட் இந்த புத்தகத்தை படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஓகே இதெல்லாம் செய்யணும்னு தோணுது. ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்லயே போயிட்டே இருக்கு. எகைன் தன்னுடைய ஜேர்னியை பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ ஒன் டைம் ஒரு ஹோட்டலா போய் வந்து நியூ மிக்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்ஸ் ப்ராடக்ட் எல்லாம் சஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ ஒன் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹங்கேரி நாட்டை சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க சார். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல் வந்து நார்மலா போயிட்டு இருக்கு, ரொம்ப பெருசா இல்ல, பல வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 30 வருஷம் அவங்க ரன் பண்ணிருக்காங்க. 30 வருஷமா ரன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்கன்னு வைங்க. பட் பெருசா போகல. இப்போ ரைட் நவ் சீனியர் எப்படி லாஸ்ட் கடந்த ஒரு 5 வருஷமா அந்த ஹோட்டல் பெருசா ரன் ஆகல. அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே நம்ம இருக்கிறதெல்லாம் வித்துட்டு வந்து சொந்த நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா வருது. சோ அப்ப வந்து தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லி வைக்கிறாங்க, இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் நான் வந்து சேல் பண்ண போறேன், உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க, வந்து நாங்க சேல் பண்ண ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க ப்ரொமோஷனுக்காக போறாரு. அப்படி போகும்போது வந்து இவர்த்தையும் அந்த வார்த்தையை சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் நாங்க சேல் பண்ணலாம்னு இருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்ச யாரா இருந்தாங்கன்னா சொல்லுங்க, ஒரு நல்ல பிரைஸ் நாங்க சேல் பண்ணிட்டு நாங்க வந்து எங்க சொந்த நாட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவருக்கு அப்ப வந்து ஒரு சின்ன ஸ்பார்க் கிரியேட் ஆகுது.
ஏன்னா ஆல்ரெடி ஒரு தாட்ல இருக்கு, ஏதோ ஒண்ணு பெருசா சாதிக்கணும், லைஃப் இப்படியே முடிஞ்சு போயிருமோ, சாதாரண லைஃப்லயே முடிஞ்சிருமோங்கிற ஒரு ஆதங்கமும் ஒரு வேட்கையும் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அவருக்கு வந்து ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு தோணுது. இப்போ இவருக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் கிரியேட் ஆகுது. சரி ஓகே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு. இவர் கையில அப்ப பெருசாவும் அமௌண்ட் இல்ல. சோ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா ஒரு டீல் பேசுறாரு. என்னால இப்போதைக்கு ஃபுல் அமௌண்ட் கொடுக்க முடியாது, ஒரு சர்டன் பர்சன்டேஜ் அமௌண்ட் இப்போ தரேன், நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் டைம் எடுத்துக்கோங்க, இந்த 2 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நான் வாட் எவர் இந்த ஹோட்டலை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி அதுல வர ரெவன்யூ வந்து உங்களுக்கு நான் கொடுத்துறேன். ஸோ 2 வருஷத்துக்குள்ள உங்களோட டோட்டல் 100% பேமெண்ட் நான் செட்டில் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டலை நடத்துறதுக்கான உரிமத்தை எனக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் வந்து கிரியேட் பண்றாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லி அவரும் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் அமௌண்ட் பே பண்றாரு. அவங்க வந்து மியூச்சுவல் அக்ரிமெண்ட் கொடுத்துறாங்க. தென் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்றாரு. வந்து பாத்தீங்கன்னா போகுது. ஆனா எகைன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் ரன் ஆகல ஹோட்டல். சோ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு திரும்ப கன்ஃபியூஷன் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து விஷனரியா யோசிச்சாச்சு, தென் ஜாப் குவிட் பண்ணிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சோ வந்து தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் ஓகே வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா, சோ எகைன் அதே சேம் ப்ராப்ளம் தான் சரிங்களா. அந்த ஹங்கேரி பிரதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்களோ சோ அதே சேம் ப்ராப்ளத்தை இவர் ஃபேஸ் பண்றாரு சார். லைக் வந்து பிசினஸ் ஒன்றும் பெருசா போகல, ஒரு ஆர்டினரியா தான் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்ப அவர் வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறார், வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா சூஸ் த கரண்ட் ரெண்ட் அப்படிங்கிற 4th பாயிண்ட் அவர் நோட் பண்றாரு. கரண்ட் ரெண்ட் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சிந்தனையில ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா, சோ அந்த சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா அவரோட கடை வீதிகள் வழியா நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா டெய்லி வாக்கிங் போயிட்டு போயிட்டு வந்து பார்க்கும்போது மக்கள் வந்து ஒரு விஷயத்த நோட் பண்றாரு, மக்கள் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எப்படி சென்னையில வந்து பாத்தீங்கன்னா காலையில போய் நீங்க லோக்கல் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் அவ்வளவு பரபரப்பா சுத்தும் சார். எனக்கு முதல்ல சென்னை போகும்போது அந்த ஒரு பெரிய எனக்கு ஸ்பார்க்கா இருந்தது, என்னடா மக்கள் இவ்வளவு பரபரப்பா போறாங்க, இப்படி ஒரு லைஃப் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வாழ முடியுது. என்னால அதை சிந்திக்க கூட முடியல சார். இந்த இடத்துல போய் நம்மளும் இதே மாதிரி காலையில எழுந்துச்சு குடுக்குறதுன்னு ஓடுறதெல்லாம் என்னால சிந்திக்க கூட முடியல. இதை காட்டிலும் மும்பை ரொம்ப மோசமா இருக்கும் சரிங்களா. சோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த லைஃபை பார்த்தாலே எனக்கு ரொம்ப அலர்ஜி ஆகும். அந்த அந்த ட்ரெயின்ல போய் தொத்திக்கிட்டு போறது, அவ்வளவு ரஷ்ஷான கூட்டம். சோ அப்படிப்பட்ட ஒரு லைஃப் வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் வாழ்றது பார்க்கும்போது அதா இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் 50 இயர்ஸ் பேக் அங்கேயே அதே நிலைமை தான். அப்ப பீப்புள் டெய்லி பயங்கர ஹரிபரியா போயிட்டே இருக்காங்க. அப்புறம் அவர் நோட் பண்ணி பாக்குறாரு, யாருக்குமே அங்க வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா சோ நின்று சாப்பிடறது கூட நேரம் இல்ல சரிங்களா. இதனால பிரேக்ஃபாஸ்ட் கட் பண்ணிட்டு போறாங்க, இதனால வந்து பாத்தீங்கன்னா சரியா ஃபுட் எடுத்துக்காம போறாங்க. அதே மாதிரி அவர் பாக்குறாரு, ஏதோ அரைகுறையா ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு போயிட்டு ஓடிட்டே இருக்காங்க. அப்ப இவருக்கு ஒரு சின்ன ஐடியா கிளிக் ஆகுது சார். என்ன அப்படின்னா பீப்புள் இங்க எல்லாருமே ரொம்ப ஹரிபரியா ஓடிட்டு இருக்காங்க, யாருக்குமே நின்று சாப்பிட டைம் இல்ல. நம்ம நடத்திருக்க ரெஸ்டாரண்ட் இங்க வந்து ரிலாக்ஸா உட்காந்து சாப்பிடறதுக்கான ஹோட்டல் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது சரியான வே இல்லையே, இங்க பீப்புள் எல்லாம் பரபரப்பா இருக்காங்க, அப்ப இவங்களுக்கு வேகமா கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டு கிடைச்சா, ஒரு ஃபாஸ்டா சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபுட்டு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கிறாரு. இப்படிதான் ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் உள்ள வந்துச்சு. ஓகே சோ பாத்துக்கோங்க. சோ பீப்புள் பரபரப்பா போயிட்டு இருக்காங்க. அப்ப இவருக்கு ஒரு ஐடியா கிரியேட் ஆகுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்கர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்கர் அவர் நோட் பண்றாரு. சோ வந்து பாத்தீங்கன்னா பர்கரை வந்து ப்ரொவைட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்டாரண்ட் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்றாரு, ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்பா கன்வெர்ட் பண்றாரு. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சரிங்களா சோ பர்கருங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஆர்டர் கொடுத்த சரிங்களா வித்தின் மினிட்ஸ் அங்க என்னன்னா 1 நிமிஷத்துக்கு டெலிவரி கொடுத்துருங்க. 1 மினிட்ஸ் தான். அதுவுமே வந்து நீங்க நீங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு அங்க ஸ்பேஸ் கிடையாது. இன்னைக்கு எப்படி நம்ம டீ ஷாப்ல நின்று டீ குடிச்சிட்டு போயிட்டே இருக்கோமோ அதே மாதிரிதான் சரிங்களா. அங்க வந்து பாத்தீங்கன்னா பர்கர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கையில கொடுத்துருவாங்க. ஓகே சோ நீங்க ஆர்டர் பில் அடிச்சா 1 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா சரிங்களா சுட சுட வந்து பர்கர் உங்க கையில கொடுத்துருவாங்க, பிளஸ் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்க பாட்டு வாங்கி சாப்பிட்டு நடந்து போயிட்டே இருக்கும். அப்படிதான் சோ இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தை அவர் கிரியேட் பண்றாரு சார். சோ இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குது, மிகப்பெரிய சக்சீடான பிளானா மாறிடுது. சோ திரும்பி பாக்குற எல்லாத்துலயுமே இவரோட சென்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஹோட்டல்ஸ் வந்து ரொம்ப பெருசா ரீச் ஆகுது. ஆண்டிவே நடந்துட்டு இருக்க மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா மாறிடுச்சு. இப்போ அவரு ட்ரெண்டை சூஸ் பண்ணிட்டாரு. சோ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் பிசினஸ் பிடிச்சிட்டாரு. சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் விரும்பினது ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் தான். சோ வந்து பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு ரீச் ஆயிருச்சு. ஓகே வர்றாங்க, டக்கு டக்குன்னு வாங்குறாங்க, போயிட்டே இருக்காங்க சரிங்களா. சோ அங்க ட்ரெயின்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க, அந்த வேலை சாப்பிட்டுக்கிறாங்க, நியர்பை பார்க்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. ஓகே சோ அவங்களுக்கு அது கன்வீனியன்டா இருக்கு சார் சரிங்களா. வேலையை பார்த்துட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு நின்று பேச நேரம் இல்லாதவங்க கூட சாப்பிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல இல்ல கொஞ்சம் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ரிலாக்ஸா இருக்குன்னு நினைக்கிறவங்க பார்க்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஓகே இல்ல வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா சோ ரிலாக்ஸா இருக்கிறவங்க உட்காந்து சாப்பிடுறாங்க. வாட் எவர் வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா சோ எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆனதுனால அது வந்து ரொம்ப அந்த ஐடியாலஜி ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஐடியாலஜியா மாறிடுச்சு. இப்ப அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா இதை சோர்ஸ் மல்டிபிளா மாத்தணும். சோ அவருக்கு நல்லா தெரியுது, இப்ப இந்த ஜங்ஷன்ல வந்து என்னோட ஒரு ஷாப் தான் இருக்கு. சோ நியர்பை வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கனால நீங்க அந்த வேலை வாக்கிங் வர பீப்புளும் சாப்பிட்டு போறாங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கூட ஸ்டேஷன் இருக்கு. அப்ப அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணாதானே சக்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரிங்களா செகண்ட் பிரான்ச் இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டேஷன்ல போய் வந்து பிரான்ச் கிரியேட் பண்றாரு சார். பிரான்ச் வந்து ஓபன் பண்றாரு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரான்ச் ஸ்டார்ட் பண்றாங்க.
ஆனா இனிஷியலி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகுது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளத்தை அவர் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்பெல்லாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற பிரான்ச்ல இருக்கிறாரோ அங்க வந்து பிசினஸ் நல்லா நடக்குது. ஓகே, ஆனா பி பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா பெருசா சேல்ஸ் போகல. திரும்ப அவர் பி பிரான்ச்சை ஃபோக்கஸ் பண்றதுக்கு அங்க டெய்லி போய் ஃபோக்கஸ் பண்றாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா பி பிரான்ச் ப்ராஃபிட்டுக்கு போயிருது, நல்ல டர்ன் ஓவர் நடக்குது. ஆனா ஏ பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா பழைய சேல்ஸ் இல்ல. என்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏற்படுது. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓனர் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஹோட்டல்ல இல்லைன்னா லேபர்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு. சோ என்ன பண்றாங்க அப்படின்னா கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்றாங்க. வர கஸ்டமர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க, அசால்ட்டா நடந்துக்கிறாங்க. இதுல சில கஸ்டமர் அவாய்ட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு வேண்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து பில்ல கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா 1 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெலிவரிங்கிறது நடக்க மாட்டேங்குது. இதனால ஆர்குமெண்ட் நடக்குது. கஸ்டமர் எல்லாம் சண்டை போட்டுட்டு வந்து வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் 1 மினிட்ஸ் ஏன் சொன்னேன், இல்லதான் எனக்கு ஃப்ரீயா கொடு அப்படின்னு சொல்லி வந்து சண்டை போடுறாங்க. சரி, இதனால வந்து சில சலசலப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ச்ல ஏதாவது நடக்குது. இதை உன்னிப்பா அவர் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னடா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான பிரச்சனையா மாறுது. 2 பிரான்ச்சே என்னால வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியல. நான் அமெரிக்கா ஃபுல்லா பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். எப்படி இது பாசிபிள், வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற வந்து ஒரு ஐடியாக்கு வராரு. தென் என்ன செய்யறாரு அப்படின்னா, சரி என்ன பண்ணலாம், இதை எப்படி நம்ம சரி பண்றதுன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்ச ஒரு பர்சன். தென் அவங்களுக்கு தெரிஞ்ச வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு ஒரு மீட்டிங்காக. ஒரு ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்றாரு அவரோட ஹோட்டல்ல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40ல இருந்து 50 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வராங்க. ஸோ இந்த 50 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணி எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரீட் மாதிரி செட் பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவருடைய ஐடியா என்னங்கறத பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், நான் வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா, ஸோ இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு பர்கர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, உங்க எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா. ஒரு நாளைக்கு இவ்வளவு சேல்ஸ் டர்ன் ஓவர் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க தாராளமா கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு போயிட்டு ஒரு பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு அமெரிக்கா ஃபுல்லா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரான்சிசி அப்படிங்கிற ஒரு மாடல் நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். பிரான்சிசி அப்படின்னா என்ன அப்படின்னா சரிங்களா, வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட பிராண்டை நான் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியால ஒப்படைக்கிறேன். ஸோ என்னோட லோகோ, கம்பெனி, என்னோட சிஸ்டம் எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஆனா நீங்க அதுக்கு ஓனரா இருப்பீங்க. ஓகே, நான் ஓனர் கிடையாது, அந்த பிரான்ச்சுக்கு நீங்க தான் ஓனரா இருப்பீங்க. ஸோ இது வந்து பிரான்சிசி அப்படிங்கிற ஒரு நேம்ல நான் லான்ச் பண்றேன். ஸோ இந்த பிரான்சிசி வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா என்ன விஷயம் அப்படின்னா சரிங்களா, லைக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரியால ஃபுல் ரைட்ஸ் நான் கொடுத்துறேன். இந்த ஹோட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓனர் இவர் தான். சோ வந்து பாத்தீங்கன்னா இவரு என்னோட பர்கர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சேல் பண்றதுக்கு முழு அதிகாரம் இருக்குங்கிற ரைட்ஸ் கொடுத்துறேன்னு சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, எங்களுக்கு தான் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ நடத்துற பர்கர், பீஸா ஒன்னும் தெரியாது சரிங்களா, வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எதுவுமே தெரியாது, எங்களுக்கு இந்த ஹோட்டல் பத்தி ஐடியாவே இல்லையேங்கிறாரு சரிங்களா. அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொல்றாங்க எனக்கு ஹோட்டல்ஸ் பத்தி ஆனா கூட தெரியாது, நாங்க எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப அவர் எகைன் சொல்றாரு, இது எல்லாத்தையும் நான் கத்து கொடுத்துறேன், நீங்க உங்களோட ஸ்டாஃப் கூப்பிடுவாங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இதை வந்து பாத்தீங்கன்னா பர்கர் மேனுஃபேக்சரிங் பண்றது, எப்படி பர்கர் ப்ரொடக்ஷன்ல இருந்து பிரெஞ்ச் ஃப்ரைல இருந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ல இருந்து சர்வீஸ்ல இருந்து எவ்ரி திங் சைட் டு செட் கத்து கொடுத்துறேன். ஒரு ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு முதற்கொண்டு உங்களுக்கு ஆம்பியன்ஸ் முதற்கொண்டு நான் செட் பண்ணி கொடுத்துறேன். சரி, எவ்ரி திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணி கொடுத்துறேன். நீங்க செய்ய வேண்டியது அங்க போய் உட்காந்து கல்லாப்பட்டியில உட்காந்து அந்த பிரான்ச்சை சக்சஸ்ஃபுல்லா நடத்துங்க போதும் அப்படின்னு. அப்ப இந்த இந்த ஐடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, எல்லாமே எங்களுக்கு எதுவுமே தெரியாது, பட் எல்லாமே நீங்க கத்து கொடுத்துறீங்க. ஓகே, சோ என்ன டீல்னு கேக்குறாங்க. என்ன டீல் அப்படின்னு கேட்கும்போது வந்து அவர் சொல்றாரு, நிறைய ப்ராஃபிட்ல வந்து பாத்தீங்கன்னா 96% வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கோங்க, வெறும் 4% மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க, திரும்ப சொல்லுங்க அப்படின்னு. திரும்ப அவர் சொல்றாரு, வர்ற ப்ராஃபிட்ல 96% வந்து நீங்க எடுத்துக்கோங்க, 196 நீங்க எடுத்துக்கோங்க, ஒன்லி 4 ரூபாய் மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. இங்கதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன டவுட் வருது. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்களுக்கு பிசினஸ் பத்தி ஒண்ணும் தெரியாது, ரெஸ்டாரண்ட் பத்தி ஒண்ணும் தெரியாது, நீ சொல்ற ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் பத்தி ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாத எனக்கு 96% கொடுக்குறேங்கிற, எல்லாமே தெரிஞ்ச நீ ஒரு 4% தான் எடுப்பேங்கிற, எங்க இதுதான் வந்து உள்குத்தா இருக்கு. பொதுவா என்ன ஒரு மாடல் கிரியேட் பண்ணுவாங்கன்னா எல்லாம் தெரிஞ்சவன் அதிகமான லாபத்தை எடுத்துக்குவான், தெரியாதவனுக்கு ஒரு கம்மியான லாபத்தை கொடுப்பான். இப்படி சொல்லியிருந்தா பிராக்டிகலா யோசிச்சிருப்பேன். நீ ஒரு 60% எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு 40% கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா நான் லாஜிக்கா யோசிச்சிருப்பேன். ஆனா நீ நீ வேற மாதிரி தலைகளா நீ சொல்ற 96% எனக்குங்கிற, 4% வந்து பாத்தீங்கன்னா நீ எடுத்துக்கிறேன்னு சொல்ற. இது வந்து அப்ப ஏதோ இதுல ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி இருக்கு, சரியா எங்களுக்கு தோணலன்னு சொல்றாங்க. அவர் திரும்பவும் சொல்றாரு, இல்லங்க நான் திரும்பவும் அழுத்தம் திருத்தமா சொல்றேன், ப்ராஃபிட் நீங்க தான் எடுக்க போறீங்க, கல்லாப்பட்டியில நீங்க தான் உட்கார போறீங்க, நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ண போறீங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் பிசினஸ் நடக்குதுன்னா அதுல லாபம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கோ அதுல வெறும் 4% எனக்கு கொடுத்துருங்க, மீதி 96% நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. நீங்க தான் எனக்கு கொடுக்க போறதுன்னு சொல்றாரு. அப்ப சில ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அதுல நம்பிக்கை வரல. ஓகே நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா போயிடுறாங்க. அப்ப வந்து அவங்களோட ஓன் சிஸ்டர் வந்து நான்சி அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க சிஸ்டர் சொல்றாங்க, எனக்கு ஒன்னும் ஐடியாவே கிடையாது, நீ கூப்பிட்டா நான் வந்தேன் சரிங்களா, இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு நான் பண்றேன் சரிங்களா, வந்து பாத்தீங்கன்னா நீ உட்கார சொல்றியா உட்காடுறேன், என்ன செய்யணும் செய்யறேன்னு சொல்லு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நிக்கிறாங்க. அப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிஸ்டருக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச் ஸ்டார்ட் பண்றாரு சார், தட் இஸ் பிரான்சிசி கொடுக்குறாரு. சோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் போய் உட்காந்து அந்த பிரான்சிசி நடத்த ஆரம்பிக்கிறாங்க.
ஓகே, ஒரு 3 மாசம் வந்து ரன் பண்றாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வாட்ச் பண்ணி உண்மையிலேயே இவன் சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் மானிட்டரிங் பண்றாங்க. தனிப்பட்ட முறையில அவங்க போய் கேட்கறாங்க, எப்படி உண்மையிலேயே மந்த்லி டர்ன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா அவன் சொன்ன பிரகாரம் தான் நடக்குதா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது மாத்தி பண்றாங்களா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க சிஸ்டர் சொல்றாங்க, இல்ல லாஸ்ட் 3 மந்த்ஸா வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, நான் என்னோட ப்ராஃபிட்ல இருந்து இத்தனை பர்சன்ட் நான் எடுத்துக்கிறேன், ஒன்லி 4% தான் நான் அவருக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. ஒன் பை ஒன் தென் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ண வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சரிங்களா ஒரு பிரான்சிசி மாடு காலத்துல அது எங்க போய் நிக்குது அப்படின்னா சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 50ல இருந்து 60,000 வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரான்சிசியா மாறுது. அதுதான் இந்த உலகத்துக்கு முத வந்து பிரான்சிசி மாடுங்கிறத ஒண்ணு அறிமுகப்படுத்தின தட் இஸ் வந்து பாத்தீங்கன்னா மெக்டொனால்ட்ஸ். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா ஒன் ஆஃப் த பீஸா பர்கருக்கு ரொம்ப ஃபேமஸான ஷாப், பீஸாவும் கிடையாது. ஓகே, ஸோ பர்கருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சரிங்களா வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் இது சரிங்களா மெக்டொனால்ட்ஸ் கிரியேட் ஆனது சார். இவங்க தான் இந்த உலகத்துக்கு முத பிரான்சிசி டீலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியை இந்த உலகத்துக்கு கிரியேட் பண்ண ஒரு பர்சன். தட் பர்சன் நேம் வாஸ் ரேக்ராக். ரேக்ராக் தான் இந்த உலகத்துக்கு பிரான்சிசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தினது. டீலர்ஷிப் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பெரிய எம்என்சி கம்பெனியும் பிரான்சிசி கொடுத்ததுல டீலர்ஷிப் கொடுத்ததுல எல்லாரும் பிரான்ச் ரன் பண்ணிருக்காங்க சார். இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா பிரான்ச் போடுவாங்க சார். ஒரு வந்து பாத்தீங்கன்னா எனி கன்சர்ன் சார் பெருசா மாத்த நினைச்சாங்கன்னா பிரான்ச்சா ஓபன் பண்ண காலத்துல இவர் தான் முத பிரான்ச் சிஸ்டம் கிடையாது. ஏன்னா பிரான்ச்னா கம்பெனிக்கு ஒரு பெரிய தலைவலி சார். பிரான்ச்னா எல்லாத்தையும் கம்பெனி தான் மேனேஜ் பண்ணணும். சோ எல்லாத்தையும் வந்து ஒரு ஷோரூமா இப்போ ஒரு காலத்துல டிவி ஷோரூம் எப்படின்னா பிரான்ச்சா இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இங்க ஏஜ் பீப்புள் தெரியும், சாலிடருக்குன்னு ஒரு டிவி இருந்துச்சு. சாலிடருக்கு வந்து நிறைய பிரான்ச் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் சாலிடருக்குன்னு ஒரு தனி ஷோரூம் இருக்கும். சாலிடர்னு ஒரு டிவி இருந்துச்சு, நிறைய பேருக்கு தெரியாது. டைனரான ஒரு டிவி இருந்துச்சு, நிறைய பேருக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்சா ரன் பண்ணாங்க சரிங்களா. சோ வந்து கம்பெனி டைரக்ட் ஷோரூம் ரன் ஆகும் சரிங்களா. சோ அப்படி ஒரு காலம் இருந்தது. தென் வந்து பாத்தீங்கன்னா இவரை அறிமுகப்படுத்தின பிரான்சிசி மாதிரி தான் காலத்துல அத்தனை எம்என்சி கம்பெனி சேஞ்ச் பண்ணாங்க சார். அவங்க ஐடியாலஜியே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேன்னு சொல்லி டீலர்ஷிப் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டீலர்ஷிப் பிரான்சிசி பிரைவேட் டீலர்ஷிப் இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுக்கிட்டாங்க. ஆத்தரைஸ்டு டீலர் சம்திங் வந்து பார்த்தா அவங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ணிக்கிட்டாங்க. பட் இது எல்லாத்துக்கும் மூலாதாரமா இருந்தது அப்படின்னா இந்த மெக்டொனால்ட்ஸ் உருவாக்குன இந்த பிரான்சிசி மாடல் தான் சார். இதுதான் வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு சரிங்களா. பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 50ல இருந்து 60,000 பிரான்ச் வந்து நடத்துற அளவுக்கு இன்னைக்கு மெக்டொனால்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா வளர்ந்துச்சு. இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த 60,000 வந்து இன்னைக்கு 50,000 வந்து பார்த்தா பிரான்சிசி வேர்ல்டு வைடு நடந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஒரு பிரான்ச்ல இன்னைக்கு சராசரியா ஒரு நாளைக்கு சரிங்களா 50,000ல இருந்து 1 லட்ச ரூபா வந்து இன்னைக்கு சேல்ஸ் நடக்குது. இன்னைக்கும் தமிழ்நாட்டுல மெட்ரோ சிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எங்கெங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, தென் இப்பதான் மதுரைக்கு ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்க, மொத்தத்துக்கே 38 டிஸ்ட்ரிக்ட்ல ஒன்லி 3 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் இருக்கு. மேக்ஸிமம் 4 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குமா? ஓகே, சோ 38 மாவட்டத்துல ஒன்லி 3 to 4 மாவட்டத்துல மட்டும்தான் இன்னைக்கு இவங்களுடைய பிரான்சிசியா இருக்கு சார். ரெஸ்ட் ஆஃப் ஸ்டில் 34 பாக்கி. இந்த மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவா மெட்ரோ மாதிரி எங்க வந்து பாப்புலேஷன் அதிகமா இருக்கும், எங்க பீப்புளோட ஏர்னிங் அதிகமா இருக்கும், யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு ஃபேமிலி கூட ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. தோஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சரிங்களா இடத்துலதான் அவங்க ஓப்பனே பண்றாங்க. இன்னைக்கு அப்படி வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணாலே ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு ஒரு பிரான்ச்ல குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு மினிமம் 1 lakh டர்ன் ஓவர் நடக்குது. 1 lakh into 50,000 இமேஜின் பண்ணிக்கோங்க சார். இதுதான் இன்னைக்கு பெர் டே மெக்டொனால்ட்ஸோட டர்ன் ஓவர் சார். மெக்டொனால்ட்ஸோட டர்ன் ஓவர் மினிமம் டர்ன் ஓவர் சார். மினிமம் டர்ன் ஓவர் இன்னைக்கு சென்னையில வந்து பாத்தீங்கன்னா கிண்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில ஒரு 4-5 இடத்துல இருக்கு. ஓகே, சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ச்ல மினிமம் 3 to 5 lakhs டர்ன் ஓவர் வந்துட்டு இருக்கு பர் டே. ஏன்னா ஒரு ஃபேமிலி உள்ள வந்தாங்கன்னா மினிமம் 2 to 5,000 செலவு பண்றாங்க பர் ஃபேமிலி. ஒரு சிங்கிளா வந்தா கூட மினிமம் மீல் 500 மினிமம் மீல் சார். சும்மா ஒரு பர்கரு, பிரெஞ்சு ஃப்ரை, ஒரு கோக்கு, இந்த 3 வாங்குறதுக்கு 468 ரூபா. இதுதான் மீல். ஒரு மீல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 468 அரௌண்ட் 500 rupees இன்னைக்கு சார்ஜஸ். இன்னைக்கு வேர்ல்டு வைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இவங்க இந்த செங்கலா வந்து பாத்தீங்கன்னா உயரத்தை தொட்டிருக்காங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா செங்கலா வந்து பாத்தீங்கன்னா இன் 2000 ரேக்ராக் இறந்துட்டார். ஓகே, அந்த ஃபுட் நல்லதா கெட்டதா, அது ஆரோக்கியம் இல்லாதது, தட் இஸ் a டிஃப்ரெண்ட் டாபிக் சார். ஓகே, நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஓகே, அது நமக்கு எல்லாத்துக்கும் பதில் தெரியும். ஸோ நான் அந்த பாயிண்ட்டுக்குள்ள போக விரும்பல. என்ன அதுன்னா இவங்க கிரியேட் பண்ண பிசினஸ் மாடல் தான் மேட்டர் சார். இவங்க என்ன மாதிரியான ஒரு பிசினஸ் மாடலை கிரியேட் பண்ணாங்க அதுதான் விஷயம். 2000ல ரேக்ராக் இறந்துடுறாரு, இந்த சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ண ஒரு பர்சன்.
இன்னைக்கு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது அவங்களோட பேரன். ஓகே, இன்னைக்கு அவங்க பேரன் வந்து பாத்தீங்கன்னா இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சரிங்களா, பர் டே இன்னைக்கு அவரு ஒரு நாளைக்கு இன்னைக்கு அவங்களோட சம்பாத்தியம் டுடே வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு அவங்களுடைய சம்பாத்தியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு மோர் தென் பர் டே 50 இருந்து 60 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க பர் டே. ஒரு நாளைக்கு, ஒரு வருஷத்துக்கான கால்குலேஷன் என்ன, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. சோ இன்னைக்கு இதுதான் மெக்டானல்ட்ஸ் லைஃப். இன்னைக்கு அவங்க பேரனுக்கு என்னன்னு கூட தெரியாது, அவங்க தாத்தா என்ன பண்ணி வச்சாங்கன்னு தெரியாது. ஆனா அவனுக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். ஓகே, டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு வைடு 50,000 பிரான்ச்சஸ் இருக்கு. 50,000 பிரான்ச்ல இன்னைக்கு ஒவ்வொரு பிரான்ச்லயும் எவ்வளவு பர்கர் தயார் பண்ணாங்க, எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆச்சு, எவ்வளவு மீல்ஸ் சேல் ஆச்சு, எல்லாமே அப் டு டேட் பில் நைட்டு 12 மணிக்கு அவர் டேபிள்ல வந்து சேரும். அவர் டேபிளுக்கு வந்துடும். இந்த சிஸ்டத்தை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு சென்னை கிண்டியில இருக்க பிரான்ச் எத்தனை பர்கர் சேல் பண்ணாங்க, எத்தனை மீல்ஸ் இன்னைக்கு போச்சு, எத்தனை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரெஞ்ச் ஃப்ரை போச்சு, எத்தனை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பக்கெட் போச்சு, சிக்கன் பக்கெட் போச்சு, எவ்ரி திங் ரிப்போர்ட் அவங்க டேபிள்ல இருக்கும். 12 மணிக்கு 12:01 இருக்கும். இந்த சிஸ்டத்தை அவர் உருவாக்கி அவர் செங்கலாம் வந்து தலைமுறைக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. இதுதான் பிரான்சிஸ் மாடலோட மிகப்பெரிய பலம் சார். நான் அதுல இருந்து எடுத்துக்கிற ஒரு விஷயம், அவங்க ஃபுட்டை நான் எடுத்துக்கல சார். அவங்க ஃபுட்டை நான் எடுத்துக்கவே கிடையாது. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஃபுட் என்ன ரேஞ்சில் இருக்க போகுது. எனக்கு அது நான் பாத்துக்கல. ஆனா நான் பார்த்த விஷயம் என்னன்னா, எப்படி எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு வேர்ல்டு வைடு எப்படி ஒரு சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்றாங்க. ஒரு கவர்மெண்டே செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஒரு தனி மனுஷன் எப்படி இவ்வளவு சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் சும்மா 50 கோடி சொல்றேன் சார். ரீசெண்டா அவங்களோட கிராஃப்லாம் எடுத்து பார்க்கும்போது பர் டே 100 crore வரைக்கும் அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. இதே மெக்டொனால்ட்ஸ். இன்னைக்கு மெக்டொனால்ட்ஸ் பண்ற பிசினஸ் வேற, ரியல் எஸ்டேட் பிசினஸ். ரியல் எஸ்டேட்னா என்னன்னா, முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப மதுரையில ஒரு ஏரியா செலக்ட் பண்றாங்க அப்படின்னா அங்க வாடகை எடுப்பாங்க. அந்த ஐடியாவே கிடையாது. இப்ப மெக்டானல்ட்ஸ் எங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்களோ முதல்ல லேண்டை வாங்கிடுவாங்க. லேண்டை வாங்கிட்டு அங்க டீலர்ஷிப் கொடுப்பாங்க. லேண்ட் அவங்கது, மெக்டானல்ட்ஸோட லேண்ட் அது. ஆக்சுவலா டீலர்ஷிப் வந்து இன்னொருத்தர் இருப்பாரு. ஏன்னா நாளைக்கு அந்த டீலர்ஸ் சரியா பண்ணல அப்படின்னா அதே இடத்துல இன்னொருத்தர் டீலர்ஷிப் கொடுத்துருவாங்க. ஏன்னா லேண்ட் இவருக்கு இருக்கு, பவர் இவர் கையில இருக்கு, ஒண்ணுமே செய்ய முடியாது. இவங்க எங்கெல்லாம் பிரான்ச் ஓபன் பண்றாங்களோ, பிரான்ச்சைசி ஓபன் பண்ண போறாங்களோ அங்க முதல்ல லேண்ட டீல் பேசுவாங்க. அந்த லேண்ட் இவங்க வாங்கிடுவாங்க மெக்டொனால்ட்ஸ். இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இதை பார்த்து காப்பி பண்ண வந்ததான் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், KFC கிரியேட் பண்ணாரு. இவங்களை பார்த்து காப்பி பண்ணிதான். வாட் தயர் பவர் சார், வாட் தயர் விஷன் சார். எவ்வளவு பெரிய ஐடியாலஜி யோசிச்சிருக்காங்க சார். சார் இன்னைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து உழைக்கிறோம், நம்ம கடுமையா உழைக்கிறோம் சார். ஆனா நம்மளால நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு சின்ன ஃபியூச்சர் கூட நம்மளால உருவாக்க முடியாம கஷ்டப்படுறோம். ஆனா ஒரு மனுஷன் இந்த டெய்லி 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சுக்கணும் ஒரு சாம்ராஜ்யத்தை கொடுத்துட்டு போயிருக்காருன்னா என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்காரு. இதுல 2 விஷயம் மோஸ்ட் பவர்ஃபுல் திங் சார். ஒன் இஸ் பவர் ஆஃப் நெட்வொர்க் சார். இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் உருவாக்குன சிஸ்டம் சார். அது எங்கேயோ உட்காந்துக்கிட்டு சென்னையில இருக்க கிண்டியில எத்தனை இருந்துச்சு, எத்தனை பர்கர் தயாரிச்சாங்க, சரிங்களா வந்து பார்த்தா மதுரையில இருக்க பிரான்ச் வந்து மெக்டொனால்ட்ஸ் எத்தனை இன்னைக்கு வந்து மீல்ஸ் சேல் பண்ணாங்கிற ரெக்கார்டு 12:01 அவர் டேபிளுக்கு போகுதுன்னா எவ்வளவு பவர்ஃபுல் சிஸ்டம் அவர்கிட்ட இருக்குன்னு சார். ஏன்னா அவங்க கொடுக்குற மிஷின் முதற்கொண்டும் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் பியூர்லி இன்டர்நெட் கனெக்டட் சார். உங்க அந்த மிஷின் சொல்லும் சார் எவ்வளவு பர்கர் நீங்க தயார் ஆச்சு, டேட்டா பேஸ் அனுப்பிச்சு சார். நீங்க ஏமாத்தவே முடியாது, அங்க ஏமாத்தவே முடியாது. தட் பவர்ஃபுல் சிஸ்டம் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 50 பர்கர் தயாரிச்சுட்டு 30 பர்கருக்கு பில் போட்டேன், 20 பர்கர் பர்சனலா எடுத்துட்டு அப்படி பண்ணவே முடியாதாங்க. ஓகே, வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி திங்ஸ் கனெக்டட், டேட்டா பேஸ் அங்க போயிடும். இத்தனை பர்கர் தயாரா இருக்கு, டேட்டா பேஸ் சென்ட் ஆயிரும். தட் பவர்ஃபுல் சிஸ்டம் தே ஆர் கீப்பிங் சார். இந்த சிஸ்டம் தான் சார் இங்க நம்ம கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம். இன்னைக்கு இந்த மாபெரும் சாம்ராஜ்யம்லாம் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இயங்குதுன்னா சிஸ்டம் காரணமா தான். இன்னைக்கு போத்தீஸ் 13 பிரான்ச் போட்டு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுதுன்னா சிஸ்டம் காரணமா தான். ஓனர் அங்க எங்க பிஸியா இருக்கிறாருன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் துணிமணியில பிஸியா இல்ல, அவர் சிஸ்டம் உருவாக்குறத மாஸ்டர். தட்ஸ் வை இன்னைக்கு 13 பிரான்ச்ச, இன்னைக்கு 13 ஷோரூம் செங்கலாம் வந்து மால இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காரு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க செங்கலாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாரி சேல் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல சார், அவர் சாரி விற்கல, அவர் டெக்ஸ்டைல் சேல் பண்ணல, அவர் இஸ் அ மாஸ்டர் இன் த சிஸ்டம் சார். இஸ் அ மாஸ்டர் இன் த சிஸ்டம் சார். இந்த உலகத்துல சாதிச்ச அத்தனை சக்சஸ்ஃபுல் பீப்புளுமே அவங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ல காமிக்கிற ப்ராடக்ட் அவங்க திங்கு கிடையாது சார். அதுக்கு பேக் எண்ட்ல ஒரு வேலை செய்வாங்க சார்.
அதான் சார் சிஸ்டம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் மிடில் கிளாஸ் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட்டை மட்டும் தான் கண்ணில் பாக்குறோம் சார். அதுக்கு பின்னாடி சிஸ்டத்தை நம்ம பாக்குறது இல்லை. சிஸ்டத்தை என்னைக்கு நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க உங்க லைஃபை மாற்ற முடியும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ப்ராடக்ட் இஸ் த பேஸ்மெண்ட். ப்ராடக்ட் இல்லாம எந்த சாம்ராஜ்யமும் இல்ல. போத்தீஸ் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெக்ஸ்டைல் இல்லாம அவர் இவ்வளவு பெரிய ஆளா மாறல. 7,000 கோடி ரூபாய் சொத்தை தேத்தல. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டோட 4வது பணக்காரன் இன்னைக்கு போத்தீஸ். 7,000 கோடி ரூபாய் இன்னைக்கு சொத்து அவர்கிட்ட இருக்கு. ஓகே, 7,000 crore. சாதாரண சிறுவில்லிபுத்தூர்ல பிறந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 7,000 கோடி இன்னைக்கு சொத்து சேர்த்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சிருக்காரு. சாதாரண ஒரு சீனியர் பண் பேசுற அளவுக்கு செங்கலாம் வந்து பண்ணா போய் இடத்துல அந்த இடத்த பிடிச்சிருக்காருன்னா எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைப்பாரு. ஆனா எல்லாருக்கும் வெளியில இருக்க பீப்புளுக்கு என்ன தெரியும்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெக்ஸ்டைல்ல மாஸ்டர். கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. அதே மதுரையில வந்து பாத்தீங்கன்னா அவரை காலத்துல சீனியர் டெக்ஸ்டைல் ஷோரூம் நடத்துற நிறைய மக்கள் இன்னைக்கு சாதாரணமா தான் இருக்காங்க. ஒரே ஒரு ஷோரூம் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு ஷோரூம் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க காட்டுல சீனியர், போத்தீஸ் காட்டுல சீனியர். அப்ப அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஆயிருக்கணும். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல மடங்கு முன்னேறி இருக்கணும். இல்ல, ஆகலையே. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்ல பிஸியா இருந்தாங்க. பட் அவர் சிஸ்டம் உருவாக்குறதுல பிஸியா இருந்தாங்க. யாரு தன்னோட வியாபாரத்துல தன்னோட வந்து பாத்தீங்கன்னா உழைப்ப சிஸ்டமா மாத்துறாங்களோ அவங்க ஒரு நாள் மல்டி மில்லியனரா மாறிடுறாங்க. நான் தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையை கொடுத்துட்டு போயிடுறாங்க. தலைமுறைக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு டிவிஎஸ் கம்பெனி திருவி சுந்தரமய்யங்கார் கிரியேட் பண்ணாரு. ஒரு காலத்துல அவருக்கு வயசாச்சு சரிங்களா, அவங்க பிள்ளைக்கு டேக் ஓவர் பண்ணாங்க. இன்னைக்கு பேரம்பேத்திக்கு டேக் ஓவர் பண்ணி போயிட்டு இருக்காங்க. மருமக இன்னைக்கு பேரம்பேத்திக்கு டேக் ஓவர் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தா 48,000 கோடி ரூபாய் டிவிஎஸ் குழுமம் வந்து ஒரு வருஷத்துக்கு இன்னைக்கு டர்ன் ஓவர். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க டிவிஎஸ் கம்பெனி ஃபேக்டரி ஓபன் பண்ணாரு. பட் சில பேருக்கு தான் தெரியும் அவர் ஃபேக்டரி ஓபன் பண்றதுல மாஸ்டர் கட்டணும், சிஸ்டம் கிரியேட் பண்றதுல மாஸ்டர். அதனாலதான் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு மதுரையில 3 ஃபேக்டரி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு ஷிப்டுக்கு 5,000 பேர், 3 ஷிப்ட் ரன் ஆகுது. குறைஞ்சபட்சம் 15,000 பேர் வேலை செய்யறாங்க. 3 கம்பெனி ரன் ஆகுது. 40,000 பேர் வேலை செய்யறாங்க. 40,000 பேர் ஒரு எரர் இல்லாம 8 hours கம்ப்ளீட்டா ப்ராப்பரா டியூட்டி பார்த்துட்டு வெளியே போறாங்க. ஒருத்தர் எஸ்கேப் ஆக முடியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பலச கடை ஓபன் பண்ணி 5 பேர் வேலைக்கு போட்டாலே வந்து அன்னைக்கு ஒண்ணுக்கு போயிட்டு வந்துறேன்னு 1 மணி நேரம் கழிச்சு வராங்க. இதை கீப் பண்றதுக்கே நமக்கு பெரிய தலைவலியா இருக்கு ஓனருக்கு இல்லையா? அவங்க சரியா வேலை செய்யறாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்கு எங்க வேலை செய்யறாங்க, எங்க ஒப்பிடிக்கிறாங்க. 40,000 பேரை கீப் பண்ணது மதுரையில மட்டுமே, சிங்கிள் எரர் இல்லாம. அப்ப இதோட எவ்வளவு பவர்ஃபுல் சிஸ்டம் இருக்கு. இதுதான் சார் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இதுதான் கத்துக்க வேண்டியது, இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் நான் கத்துக்கிட்டேன். தயவு செய்து சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிரவுண்ட் சைட்ல ரொம்ப நாள் மாஸ்டர் ஆகிட்டு இருக்காதீங்க. கம் டு அப்வர்ட், மேல வாங்க, மேல வாங்க. உலகத்துல எவ்வளவு சயின்டிஸ்ட் இருந்தாங்க சார், வேர்ல்டு பெஸ்ட் சயின்டிஸ்ட்லாம் இருந்தாங்க சார். ஆனா எடிசன் மட்டும் ஏன் சார் நம்பர் 1ல நின்னாரு? ஏன் நம்பர் 1ல எடிசன் சொன்னாங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க 1438 கண்டுபிடிப்பு அவர் கண்டுபிடிச்சாரு, தட்ஸ் வை அவர் வந்து நம்பர் 1ஆ இருக்கிறாரு. மத்த சயின்டிஸ்ட் யாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1ஆ இல்ல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நான் சின்ன வயசுல படிக்கும்போது அப்படிதான் நினைச்சேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 6ஆம் கிளாஸ் புத்தகத்துல 8ஆம் கிளாஸ் புத்தகத்துல வரும்போது எடிசன் ஒன் ஆஃப் த கிரேட் சயின்டிஸ்ட், பல்ப் கண்டுபிடிச்சாரு. சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ்ல நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. சோ வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சச் அ கிரேட் அப்படின்னு எனக்கு சின்ன வயசுல வந்து சயின்டிஸ்ட்னா 2 பேர் தான் தெரியும். ஒன்னு ஐன்ஸ்டீன், இன்னொன்னு எடிசன் தான் தெரியும். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு நுட்பம் இருக்கு. சரி, எனக்கு ரீசெண்டா வந்து ஒரு புத்தகம் படிக்கும் போது தான் தெரிஞ்சு. சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு அழகான ஒரு பர்சன் சொன்னாரு, சூப்பரா ஒரு வார்த்தை. எடிசன் அவர் கண்டுபிடிப்புக்கு அலைஞ்சதை காட்டிலும் தான் கண்டுபிடிச்சத காப்புரிமை வாங்குறதுக்கு தான், பேட்டன் ரைட் வாங்குறதுக்கு தான் நிறைய அலைஞ்சாரு. பேட்டன் ரைட் வாங்குறது தான் நிறைய அலைஞ்சாரு. அந்த காப்புரிமை தான் எடிசன் நம்பர் 1 சயின்டிஸ்டா மாத்துச்சு. மத்த சயின்டிஸ்ட் எல்லாம் அதை தவற விட்டாங்கன்னு சொன்னாரு சார். மத்த சயின்டிஸ்ட் தவற விட்டாங்க சார். டெஸ்லா பிஃபோர் 70 வருஷத்துக்கு முன்னாடியே வயர்லெஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சிட்டாரு சார். தவற விட்டார் சார், பேட்டன் வாங்குறதுக்கு தவற விட்டார் சார். அதனால சார் டெஸ்லாங்கிற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சன் தேர்ந்தெடுத்தாப்ல, எலான் மஸ்க். டெஸ்லா இஸ் மோர் நாலேஜபிள் சார். சார் எலக்ட்ரிசிட்டிங்கிறதே அன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயம். அந்த எலக்ட்ரிசிட்டியில ஒருத்தர் வயர்லெஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி சார் இது சாத்தியம்? அப்பயே கண்டுபிடிச்சு முடிச்சிட்டாரு சார் வயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டி. நீ அந்த ஜோனுக்கு போ, மொபைல் ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆயிரும். அந்த ஜோனுக்கு போ, உன்னோட ப்ராடக்ட் எல்லாமே எது பேட்டரி கனெக்ட் பண்றியோ எல்லாமே ஒர்க் ஆகும். நோ வயரே தேவையில்லைன்னாரு. எப்படிங்க வயர் இல்லாம எப்படிங்க நீங்க
ஒரு ப்ராடக்ட் வேலை செய்யும் அப்படின்னு. நீ அங்க ஜோனுக்கு போ, உன் ப்ராடக்ட் வேலை செய்யும். தட் மேஜிக்கை கிரியேட் பண்ணது டெஸ்லா. அப்ப டெஸ்லா இன்னைக்கு எப்படி இருந்திருக்கணும்? ஆனா டெஸ்லா நம்பர் 1 ஆகல. ஆனா எடிசன் இருந்தாரு. ஏன்னா அவர் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பேட்டன் ரைட் வாங்கினாரு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல, டங்ஸ்டன் பேஸ் பண்ண பல்ப் எந்த கம்பெனி எல்லாம் தயார் பண்ணுதோ அந்த காலத்துல கடைசி நம்ம 1980s பிறந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். டங்ஸ்டன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உற்பத்தி செஞ்ச அத்தனை பல்ப் கம்பெனியும் எடிசனுக்கு வந்து ராயல்டி பே பண்ணிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி பல்புக்கு ராயல்டி பே பண்ணணும். மினிமம் 10 பைசே ஒரு பல்புக்கு. அன்னைக்கு நம்ம 5 ரூபா 10 ரூபா 15 ரூபான்னு வாங்கின பல்புக்கு மினிமம் 10 பைசேவாது ராயல்டி போயிருக்கு செங்க எடிசனுக்கு. தட் ராயல்ட்டியே அத்தனை 1000 கோடி ரூபா போயிருக்கு. இப்ப சொல்லுங்க, யார் இங்க கிங்கு? கண்டுபிடிச்சோம்னா அதை மார்க்கெட் பண்ணவங்களா? இங்க கண்டுபிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயமோ அதை காட்டில பெரிய விஷயம் நீங்க அதை மார்க்கெட் பண்றவங்க தான் சார். சோ மார்க்கெட் பண்ண தெரிஞ்சவங்க தான் சார் இங்க பெரிய ஆளு. சிஸ்டம் கிரியேட் பண்ணாங்க சார். பேட்டன் வாங்கிட்டு சிஸ்டத்தை உருவாக்கிட்டு உட்காந்துட்டாரு சார் எடிசன். நீ அந்த பல்போ தயாரிக்கணுமா வா, நீ எந்த கம்பெனி வேணாலும் தயாரிச்சுக்க. எந்த கம்பெனி வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பல்ப் நீ பண்ணிக்க வா, உனக்கு ஃபார்முலா தரேன், என் பேப்பர் என்னங்கிறத உன்கிட்ட கொடுக்குறேன். இந்த டங்ஸ்டன் இந்த மெட்டீரியல் இருக்கணும், இந்த மாதிரி மந்தவாய் இருக்கணும், இந்த மாதிரி கேஸ் ஃபார்மேஷன் இருக்கணும், எல்லாமே நான் தந்துடுறேன், வா ஒரு பல்புக்கு எனக்கு இவ்வளவு பேட்டர்ன் கொடுக்குறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதானே இல்லையா? அவர் நானும் தயாரிக்கல, பல்பை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா எல்லா கம்பெனியும் நான் வித்துட்டேன், பேட்டர்னோட வித்துட்டாரு. அவர் ஒரு பல்ப் செங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணல, சேல் பண்ணல. இது எவ்வளவு பெரிய பிரைனரி வேலை. நான் பல்ப் விற்கல, கண்டுபிடிச்சேன், எல்லா கம்பெனிக்கும் சேல் பண்ணிட்டேன். அப்படி உருவாக்குனதா ஜெனரல் செங்கலாம் வந்து எலக்ட்ரிக்கல் ஜி. இன்னைக்கு கார் கம்பெனியா கடைசியா இருந்தது இல்லையா செங்கலா, அது எல்லாமே அவரோட இதுதான். ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ்ல ஷேரை வாங்கி இந்த கம்பெனில ஒப்படைச்சாரு, போ வச்சுக்க அப்படின்னு. அப்புறம் உலகத்துல பிலிப்ஸ் கம்பெனிக்கு சேல் பண்ணாரு. அப்படி உலகத்துல இருக்க எல்லா பல்ப் கம்பெனிஸ்க்கும் அவரோட பேட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணாரு. இதை வச்சுக்க, தயாரிச்சுக்க, என்ன சேல்ஸ் பண்றியோ எனக்கு இவ்வளவு பர்சன்டேஜ், அவ்வளவுதான் டீல். So it is the most important thing is systems, sir. Directional industry on the systems, sir. பட் நீங்க என்ன தப்பு நடக்குதுன்னா, ரொம்ப நாள் நம்ம பேஸ்மெண்ட்லயே பிஸியா இருக்கிறோம். அதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு சார். பேஸ்மெண்ட்லயே ரொம்ப காலமா நின்றுட்டே இருக்கிறோம் சார். போதும் சார், பேஸ்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் போடலாம், 1 வருஷம் போடலாம். பல வருஷமா பேஸ்மெண்ட்டே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி இன்னைக்கு சார் கட்டடத்தை பாக்குறது? ஓகே, என்னைக்கு தான் கட்டடத்தை பாக்குறது? ஸோ பேஸ்மெண்ட்டை முடிச்சுட்டு அடுத்து மேல வாங்க சார். சிஸ்டம் இஸ் அ மாஸ்டர் கீ சார். இந்த உலகத்துல இருக்க அத்தனை சாம்ராஜ்யத்துக்கு பின்னாடியுமே ஒரு அசைக்க முடியாத சிஸ்டம் இருக்கு சார். அந்த சிஸ்டம் தான் சார் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கட்டமைச்சு நிப்பாட்டி வச்சிருக்கு. பீப்புள் மாறுவாங்க சார். மேனேஜர் போயிட்டு இன்னொரு மேனேஜர் வருவார் சார். கிளர்க் போய் இன்னொரு கிளர்க் வருவார் சார். சரிங்களா? ஏஎஸ்எம் போய் இன்னொரு ஏஎஸ்எம் வருவார் சார். பிளேஸ் மாறும் சார், சிஸ்டம் நிற்கும் சார். சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கும் சார். பீப்புள் மாறுவாங்க சார். என்ன சார், இந்த சிஓ போய் இன்னொரு சிஓ வருவார் சார். சிஓ மாறுவார் சார், ஆனா சிஸ்டம் மாறவே மாறாது சார். ஞாபகம் வச்சுக்கோங்க, சிஓ மாறுவாரு, சிஸ்டம் மாறவே மாறாது. ஓகே சார். ஸோ ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல யாராவது கேட்க நினைச்சா தாராளமா கேட்கலாம். தேங்க்யூ சார். உண்மையிலேயே ரொம்ப இந்த மீட்டிங் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு சார். நீங்க இது வந்து லைவா கொடுக்கணும், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். மைக் ஆன் பண்ணி விட்டேன் சார். மைக் ஆன் பண்ணி பேசுங்க சார். சீனி சார், மைக் ஆன். இந்த சிஸ்டம் ட்ரைனிங் தான் வர 13, 14 வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நியூ பீப்புளுக்கும் நாங்க எவ்ரி 2 months வந்து கொடைக்கானல்ல கண்டக்ட் பண்றோம். நான் லாஸ்ட் டைம் வேக் சாட்டே நான் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு உங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் தெரிஞ்சுக்க ஐடியா இருக்கும் நியூ பீப்புளுக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுல டீடைல் செஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 days நடக்குது, சனி அண்ட் ஞாயிறு. ஸோ தாராளமா வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் இருக்கிறவங்க வரலாம் அப்படின்னு சொல்லி நான் சார்ட்ட சொல்லியிருந்தேன். எகைன் நான் ஓப்பனா ஷேர் பண்றேன். தாராளமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க செங்கல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம்ல மாஸ்டர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, நாளைக்கு உங்க வர டவுன்லைனை நம்பி வரக்கூடிய பீப்புளுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளம் யாருனாலும் வாங்க, நான் ஓப்பனாவே இன்வைட் பண்றேன். ஓகே, பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணும். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க விவேக் சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாருனாலும் சரி செங்கல வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்க முடியும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சார். நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க கத்துக்க வேண்டியது சிஸ்டம் கத்துக்க தான் வந்திருக்கிறோம். நம்ம சிஸ்டம்னால மட்டும்தான் ஒரு நாள் நீங்க பேசிவ் இன்கம் லாங் டர்ம் அச்சீவ் பண்ண முடியும். இங்க நெட்வொர்க் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சும்மா இது 4 பேர் சேர்த்து வருது, 10 பேர் சேர்த்து வருது, இதன் மூலியமா ஒரு வருமானம் சம்பாதிக்கிறது. அது இல்ல சார், ஆக்சுவலி தப்பு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது மோஸ்ட் பவர்ஃபுல் சிஸ்டம் சார்.
எந்த கம்பெனில ஸ்ட்ராங் சிஸ்டம் இருக்கோ அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் டர்ம் நிற்பாங்க சார். ஸோ சிஸ்டம் தான் சார் இங்க பார்க்கணும். இந்த சிஸ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கத்துக்கிட்டீங்கன்னா, நாளைக்கு உங்களை நம்பி வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கைட் பண்ணுவீங்க. அவங்களுக்கு இதை புரிய வைப்பீங்க சார். அவ்வளவுதான் சார். இங்க ரொம்ப லாங் டர்ம் நிக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அவங்களுக்கு புரிய வைப்பீங்க. அவங்களும் ஈஸியா கன்ஃபியூஷன் ஆக மாட்டாங்க சார். இப்போ எங்களுக்கு இந்த கிளாரிட்டி கிடைச்சோ இல்லையோ, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்களோட சீனியர்ஸ், என்னோட மென்டர், என்னோட அப்ளைன் எனக்கு இது புரிய வச்சாங்களோ, அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன் சார், நம்ம வாழ்க்கையில நம்ம உழைக்கிறது சிஸ்டம் கிரியேட் பண்ண தான் இங்க வந்திருக்கிறோம். என் டீம்ல அடிக்கடி நான் சொல்லுவேன், ப்ராடக்ட் மாறும், பிளான் மாறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ராடக்ட் மாறும், பிளான் மாறும். ஓகே, இது வேணா மாறும். ஓகே, நேற்று இருந்த ப்ராடக்ட் இன்னைக்கு இருக்காது. ஓகே, பிரைஸ் மாறும், பிளான் மாறும். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் மாறவே மாறாது, பவர் ஆஃப் சிஸ்டம், பவர் ஆஃப் நெட்வொர்க் மாறவே மாறாது. இதை நீங்க உருவாக்க கத்துக்கிட்டீங்க, வாழ்க்கையில எங்க போனாலும் சரி யூ வில் பி த கிங். பட் அன்பார்ச்சுனேட்டா இதை நிறைய பேர் கத்துக்க மாட்டேங்கிறாங்க, அந்த இடத்துக்கு யோசிக்க விட மாட்டேங்கிறாங்க. அதுதான் இங்க வருத்தத்துக்குரிய விஷயம். அதுதான் எல்லாருமே சேல்ஸ்லயே பிஸியா இருக்காங்களா, சரிங்களா, வந்து பாத்தீங்கன்னா லைக் அந்த அந்த லெவல் தான் மேக்ஸிமம் யோசிக்கிறாங்க, அதை தாண்டி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. பட் சிஸ்டத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க சார். நீங்க எங்க போனாலும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிடுவீங்க சார். உங்களுக்கு மென்டர் சொன்னதான், உன்ட்டு வந்து மொத்த டீமே உருவிட்டு நடுரோட்டுக்கு அனுப்பிச்சாலும் சரி, நீ அடுத்த 6 மாதம் சீனியர் பண்ண தென்னா உன்னை சுத்தி ஒரு 50 பேர் நிற்பாங்க, அந்த கூட்டத்தை நீ உருவாக்கிடுவ. பிகாஸ் யூ மஸ்ட் பி த மாஸ்டர் இந்த சிஸ்டம் சொல்லுவார் சார். யூ மஸ்ட் பி த மாஸ்டர் இந்த சிஸ்டம். சிஸ்டத்தை கத்துக்க சீனி, நத்திங். எது வேணா மாறும் சீனி, ப்ராடக்ட் மாறும் சீனி, மாறி ஆகணும் சீனி அப்படின்னு சொல்லுவாரு. மாறி ஆகணும், மாறலைன்னா அந்த கம்பெனி நிக்க முடியாது. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்ட்ராய்டு 2.3 வந்துச்சு, இன்னைக்கு 2.3 இருக்கும். இல்ல கேட்கறோம்ல, அடுத்து என்ன புதுசா, இன்னும் என்ன இருக்கு, இன்னும் என்ன இருக்கு கேட்கறாங்களா மக்கள். ஓகே, அதனாலதான் ஆண்ட்ராய்டு 16 வந்து நிக்கிறோம் நம்ம. ஸோ அப்டேட் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ப்ராடக்ட்ல மாற்றம் நடந்துகிட்டே இருக்கணும் இல்லையா. இன்னைக்கு ரிசர்ச் போயிட்டே இருக்கு, புது புது கண்டுபிடிப்பு வந்துகிட்டே இருக்கு. அப்ப நம்ம கம்பெனி சேர்ந்து அதுக்கு ஈக்குவலா போட்டி போட்டு அடுத்த கண்டுபிடிப்புல கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுத்தாதான் நம்மளும் இங்க தாக்கு பிடிக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற ப்ராடக்டே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 10 வருஷம் கழிச்சு இருந்துச்சுன்னா நம்ம அவுட்டோட மெனி கம்பெனிஸ் நம்மள டாமினேட் பண்ணிடுவாங்க. இப்பவே நிறைய பேர் நோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, இந்த கம்பெனி என்னடா ப்ராடக்ட் நல்லா போயிட்டு இருக்கு, என்ன ரிசர்ச் பண்றாங்க, நிறைய ரிசர்ச் இன்னைக்கு நோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இது நம்ம எம்டியும் வச்சுட்டு இருப்பாரு இந்த நேரம். ஸோ இன்னும் 2 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்டையர் வந்து பாத்தீங்கன்னா நியூ ப்ராடக்ட்ஸ் நிறைய உள்ள வந்துடும், நிறைய அப்டேட் உள்ள வந்துடும், வந்தே ஆகணும். ஸோ ப்ராடக்ட் மாறும், பிரைஸ் மாறும், பிளான் மாறும். ஒன்னே ஒன்று மட்டும் மாறவே மாறாது, அதை மாற்றவே முடியாது. த பவர் ஆஃப் சிஸ்டம், த பவர் ஆஃப் நெட்வொர்க் மாறவே மாறாது. ஓகே, எங்க போனாலும் சரி செங்கலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செங்கலா நீ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு டீலர்ஷிப் டீம் தேவைப்படுது, ஷோரூம்ங்கிற ஒரு கான்செப்ட் தேவைப்படுது. ஓகே, ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது மாறவே மாறாது. ஓகே, ஸோ தட் ஐடியாலஜியில் நம்ம நிக்கிறோம் சார். அதனால நம்ம இதுல ஒண்ணுதான் செய்யணும் சார், இதுல நிறைய கத்துக்கணும், அவ்வளவுதான். நிறைய கத்துக்கணும் சார், நிறைய கத்துக்கணும் சார். ஹவு டு பில்ட் எப்படி ஒரு சிஸ்டத்துல எப்படி மாஸ்டர் ஆகுது. இன்னைக்கு எங்கேயோ உட்காந்துட்டு இருக்க ஒரு டிவிஎஸ் கம்பெனில அவங்க பேரம்பேத்திக்கு உட்காந்து இன்னைக்கு வருஷத்துக்கு 48,000 கோடி ரூபாய், இங்க இந்த ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னா என்ன பெருசா மேனுஃபேக்சரிங் பண்ணா கூட ஃபேமிலிக்கு தெரியுமான்னு தெரியாதான்னு தெரியல இல்லையா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ஏர்னிங் ஆக்சுவலி 48,000 கோடி பர் இயர். ஆனா இங்க ஹோல் லைஃப் ஒரு மிடில் கிளாஸ் வேலை பார்த்து 1 crore 1 கோடி ரூபாய் நம்மளால பார்க்க முடியுமான்னா டவுட். இதுதான் சிஸ்டம் கிரியேட்டருக்கும் நமக்குள்ள வித்தியாசம். சிஸ்டம் கிரியேட் பண்றவங்க வேற ஹைட்டுக்கு போயிடுறாங்க சார். சிஸ்டம் கிரியேட் பண்ண தெரியாதவங்க கடைசி வரைக்கும் ப்ராடக்ட் செல்லராக நின்று லைஃபை தொலைச்சிடுறாங்க சார். ஸோ தயவு செய்து சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா போதும், பேஸ்மெண்ட் போட்டது, கட்டடத்தை கட்ட ஆரம்பிப்போம் சரிங்களா. ஸோ அதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு, வாங்க ஸ்பீடா ஓடுங்க சார். எஸ் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். எனிதிங் எதுவும் கேட்கணும் சார் கேளுங்க. தேங்க்யூ.